ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்களே நாலு துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவசங்கரி அம்மா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நால்வர் பெருமக்கள் துதி. எனக்கு பாட வராதுமா, அதான் அடியார் பெருமக்கள் யாராவது பாடணும் இருந்தா பாடலாம். ஊழியர்கோன் வெப்பொழித்த, ஊழியர்கோன் வெப்பொழித்த பாடுங்க. பாட கூட வேண்டாம்மா, நீங்க படிச்சா போதும். அது கூட சரி, நாடியன் பாடிடமா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா வாருங்கள் அம்மா, ஆரம்பிக்கலாம். நன்றிமா. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லையில்லாத பெரும் கருணை உடைய கூத்தபிரானின் திருவருளால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் தொகையினை, திருத்தொண்டர் புராணத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பிரானுடைய புராணத்தில் இறைவனால் ஓலையை காட்டி வலிந்து ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானின் ஒப்பில்லாத அருட்பெரும் சிறப்புகளை, இறைவன் அவருக்கு அருளிய பெரும் கருணை திறத்தினை போற்றி வணங்கி துதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 144வது பாடல்லேருந்து பார்க்கணும். அதற்கு முன்பாக ஒரு சிறு முன்னோட்டம், சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சிறு முன்னோட்டம். திருப்பேரூரிலே சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கி கொண்டிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இங்க மேற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். கொங்கு நாட்டிலே மேற்கு கொங்கு பகுதியிலே காஞ்சி அப்படின்ற சிறப்புக்குரிய நதி, அந்த நதியின் கரையில் அமைந்திருக்கின்ற பேரூர் பெருமானை வணங்கும் பொழுது தில்லையில் எப்பொழுதும் உயிர்கள் உய்யும்படி நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஆனந்த தாண்டவத்தை அங்கே காட்டி அருளினார். அதை கண்டு ஐம்புலன்களையும் தாண்டிய பேரின்பம் தன்னுடைய மெய்யுணர்வில் நிறைக்க கண்டு வணங்கி கண்களிலிருந்து காட்டருவி போல அந்த ஆனந்த கண்ணீர் பொழிய வணங்கி துதித்து அந்த காட்சியினை போற்றி வணங்குகின்றார். இந்த காட்சியை நேரே கண்டு கும்பிட வேண்டும். தில்லைக்கு வந்து அந்த காட்சியை மறுபடியும் கும்பிட வேண்டும். அதை விட சிறந்த பொருள் வேறொன்றும் இல்லை என்ற கருத்திலே
அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி செல்லாம தில்லையம்பதியை நோக்கி வருகின்றார். வழியில் நிறைய அருள் திருவிளையாடல்கள் நிகழ்த்தினார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். திருமுதுகுன்றத்திற்கு வரும்பொழுது சிவபெருமான் 12,000 பொற்காசுகளை கொடுத்தருள எடுத்து செல்ல முடியாத காரணத்தால இறைவனுடைய அருள்வாக்கின்படி செழுமையான அந்த மணிமுத்தாறு நதியில் இட்டு கமலாலய குளத்தில், செல்வ திருவாரூரிலே இருக்கின்ற கமலாலய குளத்தில் எடுத்துக்கொள்கின்றார். அதுவும் போட்டு உடனே எடுக்கல, இறைவன் திருவுள்ளப்படி போட்டுட்டு சலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு தில்லையம்பதிக்கு வருகின்றார். வந்து தரிசிக்கிறார். தரிசித்து திருப்பேரூரிலே கண்ட பொழுது இவருக்கு என்ன உணர்வு ஏற்பட்டதோ அந்த உணர்வு கிடைக்குது. திருப்பி இறைவன் கரவில்லாத அந்த தன்னுடைய முழு திருவருளையும் அந்த ஆனந்த காட்சியினையும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அருளுகின்றார். அதை பெற்று விட்டதனால் அவர் சொல்றாரு, அடியார் பெருமக்கள் தில்லையில் கூத்தாடுகின்ற இறைவனுடைய அருட்காட்சியினை பெற்று விட்டோம். அதனால தருமனார் தமசைக்கில் நம்மை இட்டு ஆட்டும் அந்த துன்பம் நேராது. அப்படியே ஆட்டணும்னு வந்தாலும் இறைவன் தடுத்தாட்கொள்வான். ஏன்னா இறைவனுடைய அருட்காட்சியை பெற்று விட்டோம் என்று அந்த அருட்காட்சியோட சிறப்பை கூறி அருளுகின்றார். இவ்வாறு கண்டு மகிழ்ந்து திருவாரூருக்கு தன்னுடைய துணைவியார் ஆகிய பறவையாரை அழைத்து கொண்டு போய் இது போல விருத்தகிரீஸ்வர பெருமான் முதுகுன்றர் நமக்கு தந்தருளிய எல்லா பொன்னையும் அங்க மணிமுத்தாறு நதியில புகவிட்டோம், இறைவன் திருவருளால கமலாலய குளத்தில் சென்று எடுத்து கொண்டு வருவோம் வா அப்படின்னும் போது இது என்ன அதிசயம் புன்னகைக்கிறாங்க. பெண்ணே, இறைவன் திருவருளால எல்லா பொண்ணையும் ஒண்ணு விடாம நான் எடுத்து கொடுப்பேன், அதனால நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வணங்கி அவங்கள வடக்கீழ் கரையில பறவையாரை நிறுத்தி தடவுகின்றான். சேக்கிழா பெருமாள் சிறப்பா சொல்றாங்க, அப்பதான் போட்டுட்டு ஐயோ விழுந்துருச்சே அப்படின்னு எடுப்போம் இல்லையா, தவறி விழுந்துட்டு, அது போல அப்ப போட்டு எடுக்கிறவர் போல அந்த நம்பிக்கையோட தடவுகின்றார். கிடைக்கல, இறைவன் திருவிளையாட நிகழ்த்துகின்றார். ஏன்னா இவர் மணிமுத்தாறு நதியில புகவிட்ட அத்தனை பொண்ணும் அந்த அதே பொன்தானா இறைவன் அருளியது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, ஒரு பொற்காசுல கொஞ்சம் வெட்டி வைத்து கொண்டு மச்சம் வெட்டி வைத்து கொண்டு புகவிட்டார் இல்லையா, அதுக்காக ஒரு திருவிளையாடல். அதற்கு மட்டும் இல்ல, தன்னை பாட வேண்டும். இறைவன் என்ன சொன்னாரு, நமக்கு விருப்பம் அன்பினால் ஆன அர்ச்சனை பாட்டேயாம் அப்படின்னார். அதனால அந்த அர்ச்சனையாகிய பாட்டினை திருப்பதிகத்தினை கேட்பதற்காக இறைவன் என்ன பண்றாரு, குலத்துல வருவியாது ஒழிந்தருள திருப்பதிகம் பாடுகின்றார். பொன் செய்த மேனிய நீர் அப்படின்ட்டு பறவையார் என் முன்னாடி நிக்கிறாங்க, அவள் நகைக்கின்றாள், இது எப்படி சாத்தியம் சொல்லிட்டு அவளுடைய துன்பம் கெடுமாறு தந்தருள வேண்டும் அப்படின்ற பதிகம் பாடின உடனே 8 பாட்டளவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்றாரு, கூத்த பெருமான் இறைவனுடைய திருவடியை வணங்கி போற்றி பாடும் பொழுது இறைவன் திருவுருளால் அந்த பொன் திரள் அப்படியே அந்த குளத்திலேருந்து எழும்பி வருது. கண்டவர் அதிசயிக்க அதை ஏத்துறாங்க. அதுக்கப்புறமும் முன்னாடி கொண்டு அந்த பொன் திருமுதுகுன்ற தந்தருளி அந்த பொண்ணையும் இந்த பொண்ணையும் பார்க்கும்போது இது கொஞ்சம் தூய்மை குறைவா இருக்கு. இன்னும் இந்த முதல்ல திருமுதுகுன்றர் அருளிய அந்த தூய்மையுடைய பொன் பெற வேண்டும்ன்றதுக்காக என்ன பண்றாருன்னா மீண்டும் ஒரு அற்பதிகம் பாட இறைவன் தூய பொன்னினை தந்தருள மகிழ்ந்து என்ன பண்றாரு, அதை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு சுவாமியை வணங்கி அருள் விடை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார். இவர் மகிழ்வுற்று இந்த அதிசயத்தை கண்ட எல்லோரும் இவர் திருவடியை வணங்கி துதிக்கின்றார்கள். அவர் மகிழ்ந்து இன்புற்று பறவையார் மாளிகையில் வசித்தார். காலந்தோறும் சென்று திருவாரூர் பெருமானையும் பக்கத்தில் உள்ள சிவஸ்தலங்களையும் வணங்கி விட்டு செல்கின்றார். இப்பொழுது அடுத்தது திருநள்ளார். அளவிறந்த பிறபதி எல்லையில்லாத சிவஸ்தலங்கள் பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் சென்று வணங்கி இறைவனை தொழுவதற்காக செல்கின்றார். இப்ப 144வது பாடல்ல இருந்து பார்க்கணும். சென்ற வகுப்புல திருநள்ளாறு அப்படின்ற திருத்தலத்துக்கு செல்கின்றார். அது எப்படிப்பட்ட துரிசு அருநல் பெரும் தொண்டர், உயிர்களின் குற்றங்களை எல்லாம் போக்குகின்ற வேதத்தின் கலை பொருந்திய கலைநாட்டு
நம்பியாரூரர் சொல்லுவாங்க. என்ன கலைனா வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற கலை. நம்மளால வேதத்தை படிக்க முடியாது. அதனால தமிழ் வேதமாகிய தேவார பதிகங்களை பாடி அதுல அந்த வேதத்தோட கலையை நிலைநாட்டி இருக்கின்றார். அதை ஓதுறதுனால நமக்கு அந்த வேதத்தில் ஓதிய பலனும் நன்மையும் திருவருளும் கிடைக்கும். அவ்வாறு அந்த பதிகத்தை பாடி இறைவனுக்கு சாத்தி அதை ஓதி உணர்கின்ற அடியவர்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய நம்பியாரூரர் பெருமான் துரிசு அருநல் பெரும் தொண்டர். துரிசுனா குற்றங்களை எல்லாம் அறுக்கின்ற நல்ல பெரும் தொண்டர் என இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவர். இறைவனுக்கு தோழர் சொல்லுவோம். அழகாபுரியில இருக்கிற குபேரனை சொல்லுவோம். சுந்தரமூர்த்தி நாயனார பெருமான சொல்லுவோம். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார பெருமானுக்காக தான் என்ன பண்ற சுவாமி மண்ணில் மீது ஒரு வயோதிக வேதியர் வடிவம் பூண்டு இவனை அடியான்னு சொல்லிட்டு வழக்குரைத்து ஈர்த்து ஆட்கொண்டார் இல்லையா? அத்தகைய பெருமைக்குரியவர். அதனால பெரும் தொண்டர்னு சொல்றாங்க. அப்படி குற்றங்களை எல்லாம் போக்குகின்ற பெருந்தொண்டர் திருநள்ளாற்றுக்கு செல்கின்றார். அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா புரிவுறு மெய் தொண்டர். இதுதான் சிறப்பு. எப்பொழுதும் ஈசன் பால் அன்புடன் இருக்க வேண்டும். புரிதல்னா இடைவிடாது, அந்த அன்பானது உள்ளத்தில் இடைவிடாது இருக்க வேண்டும். அத்தகைய திருத்தொண்டர் எதிர்கொள்ள திருநள்ளாற்று திருத்தலத்துக்கு செல்கின்றார் அப்படின்றத பார்த்தோம். இன்று 144வது பாடல். இந்த திருத்தலம் அந்த எப்படி திருநள்ளாற்றுக்கு சென்று வணங்குகின்றார் அப்படின்றத இன்றைய வகுப்பு பார்ப்போம். விண்தடவு கோபுரத்தை பணிந்து கரமேல் குவித்து கொண்டு புகுந்து அன்னலார் கோயிலினை வலம் செய்து வண்டிய பேர் அன்பினோடு மண்ணு திருநள்ளாரர் புண்டரீக சேவடி கீழ் பொருந்த நிலமிசை பணிந்தார். இவ்வாறு எப்போதும் அன்பினையுடைய தொண்டர்கள் எதிர்கொள்ள வாசல்லே இருந்து வணங்கி வரவேற்று, பெரியவங்களை அப்படித்தானே செய்யணும். நம்ம இடத்துக்கு வராங்கன்னா வாசல்லே இருந்து எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு அவர்கள் வரவேற்று எதிர்கொண்டு வணங்க கோயிலுக்குள் செல்கின்றார். விண்தடவு கோபுரத்தை, அதாவது விண்ணளாவிய கோபுரம் சொல்லுவாங்க, விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்த அந்த கோயில் திரு கோபுரத்தை பணிந்து இல்லையா? அடியார் பெருமக்கள் அப்படிதான் ஊர் எல்லை திருவீதி சொல்லுவாங்க. முக்கியமா ஸ்தூல லிங்கமாகி அந்த கோபுரத்தை பணிந்து கரமேல் குவித்து கொண்டு புகுந்து, ரொம்ப தில்லையில பார்த்தோம். சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோபுரத்துக்குள்ளே இருந்து அந்த கோபுரத்துக்குள்ள நுழையும் போதே கூப்பிய கையோடு தான் போவாங்க. அது கீழே இறக்கவே மாட்டாங்க. அது போல கூப்பி அந்த பணிந்து கோபுரத்தை பணிந்து கரம் மேல் குவித்து சிறமேல் குவித்து கொண்டு புகுந்து அந்த கூப்பிய கரத்துடனே புகுந்து அன்னலார் கோயிலினை வலம் செய்து. இது ரெண்டு வகையா எடுத்துக்கலாம். அன்னலார்னா பெருமைக்குரியவர், பெருமைக்குரிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனுடைய கோயிலினை வலம் செய்தார்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பெருமை பொருந்தி அன்னலார் கோயிலினை, அதாவது சிவபெருமானுடைய கோயிலினை வலம் கொண்டு வணங்குகின்றார். அது எப்படி சொல்றேன்னா, இந்த அன்னலார் அப்படின்றது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் பொருந்தும், அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல அன்னலார் கோயில்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய கோயில் அப்படின்ட்டு இறைவனுக்காகவும் இந்த அன்னலார் அப்படின்ற அருள்பதத்தை எடுத்துக்கலாம். ரெண்டு பேரும் எவ்வளவு ஒற்றுமைப்படுத்துற மாதிரி சேக்கிழார் பெருமான் அமைச்சிருக்காரு பாருங்க. அன்னலார் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கோயிலினை வலம் செய்து, இங்க கோயிலுக்கு போனோம்னு என்ன பண்ணணும்? வலம் செய்து வணங்க வேண்டும். கோபுரத்தை வணங்கி உள்ளே புகுந்து வலம் செய்து வணங்க வேண்டும். வலம் செய்து மண்டிய பேர் அன்பினோடு, அதாவது மண்டிய அன்புனா செறிந்து மிக்கு மேல் எழுகின்றது உள்ளத்துல இருக்கிற அன்பு. அது இறைவன் சந்நிதி அடைஞ்ச உடனே இறைவனை கண்முன் தரிசிக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த அன்பு மேலும் பெருகும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அதாவது செறிந்து மிக்கு மேல் எழுகின்ற அன்பு அதிகமாகி அது மேல் எழுகின்ற அந்த அன்போடு பேரன்பினோடு மண்ணு திருநள்ளாரர். மண்ணு அப்படின்னு சொன்னா எப்போதும் நிலை பெற்று விளங்குகின்ற, அதாவது மண்ணுனா எப்போதும் நிலை பெற்று இருக்கின்ற. சிவஸ்தலங்கள் சொல்லும் பொழுது சுவாமி எப்பொழுதும் அங்க வீட்டு இருப்பார், நிலை பெற்று இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க.
பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்கள்லாம் சொல்லும் பொழுது. அது போல இறைவன் வந்து எப்பொழுதும் வீற்றிருக்கின்ற, மண்ணும்னா எப்போதும் வீற்றிருக்கின்ற திருநள்ளாரர், திருநள்ளாற்றில் எப்போதும் வீற்றிருக்கின்ற இறைவனை புண்டரீக சேவடி கீழ், அதாவது புண்டரீகம் அப்படின்னு சொன்னா தாமரை மலர் போன்றது இல்லையா? சுவாமியுடைய திருவடிய வந்து தாமரை மலரோடு ஒப்பிட்டு சொல்வோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதோட மென்மை தன்மைக்கு மட்டும் இல்ல, அந்த நிறத்துக்கு மட்டும் இல்ல. செந்தாமரை மலர் சொல்லுவோம், பொன் தாமரை மலர்னு சொல்லுவோம். அதாவது அந்த நிறத்துக்காக மட்டும் இல்ல, மென்மைக்காக மட்டும் இல்ல, இன்னொன்னு வந்து தாமரையில தேன் இருக்கும் இல்லையா? அது போல இறைவன் திருவடி நமக்கு ஆனந்த தேனை தரும். அந்த மனம் இல்லையா, தாமரை மலருக்கு ஒரு மனம் இருக்கும். இறைவன் திருவடி நமக்கு அருளை தரும், அருள் மனத்தை தரும். அதற்காக வந்து தாமரையோட சுவாமியோட திருவடியை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இப்ப வந்து அது போல அந்த தாமரை மலர் போன்று விளங்குகின்ற அந்த திருவடி, திருநள்ளாற்றில் எப்போதும் வீற்றிருக்கின்ற சிவபெருமானுடைய தாமரை போன்ற, ஆமாமா இது கொஞ்சம் இது அபார்ட்மெண்ட் மாதிரி பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கும், அங்க ஒரே சத்தமா இருக்கு, என்னன்னு தெரியல. அதாவது புண்டரீக சேவடி கீழ் இறைவனுடைய தாமரை போன்ற அந்த திருவடி, செம்மை தேவடினா செம்மையான திருவடி, அந்த செம்மையான திருவடி கீழ் பொருந்த நிலமிசை பணிந்தார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓம் நம சிவாய. அதாவது எப்பொழுதும் நிலை பெற்று வீற்றிருக்கின்ற திருநள்ளாற்றில் வீற்றிருக்கின்ற இறைவனை, அத்தகைய இறைவனுடைய தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடி கீழ் அந்த திருவடிகளை பொருந்த நிலமிசை பணிந்தார். திருவடியை விழுந்து வணங்குகின்றார். திருவடியை விழுந்து வணங்குதல் என்ன இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்மை முழுவதும் இறைவனுடைய வசமாக்குவது. அதுக்குதான் இந்த அர்த்தம். இந்த இறைவனை அதாவது சாஷ்டாங்கமாக வணங்குவதுன்னு சொல்லுவோம் இல்லையா? வணங்கி இன்னும் நினைப்போட வணங்குறாங்க. இறைவன் திருவடி கீழ் வணங்குறது அப்படின்னு மனசால நினைச்சு சாஷ்டாங்கமாக வணங்குறது தன்னை முழுவதுமாக இறைவனுடைய வசமாக்கும் தன்மை, அததான் வந்து குறிப்பிடுகின்றது. அவ்வாறு இறைவன் திருவடியை நிலமுற பணிந்து அந்த புண்டரீக திருவடியினை, அதாவது புண்டரீகம்னா தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். சிறப்பு பொருந்திய அந்த திருநள்ளாறு, திருநள்ளாற்றோட பெருமை நிறைய சொல்லணும். கோமலையா வந்து இன்னைக்கு காலையில ஒரு பாடல் சொன்னாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளியது. அதாவது ஒரு பாடிய பதிகத்துல ஒரே ஒரு பாடல் ரொம்ப சிறப்புக்குரியது. கற்பகத்தினை கனகமால் வரையை காமகோபனை கண்ணுதலானை சொற்பத பொருள் இருள் அறுத்தருளும் தூய சோதியை வெண்ணை நல்லூரில் அற்புத பழ ஆவணம் காட்டி அடியனா என்னை ஆலது கொண்ட நல்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. திருநள்ளாற்றோட பெருமை. தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி போகமாத்த பூன்முலையார் அன்னையின் திருநாமம் நமக்கு தெரியும். சிறப்புக்குரிய அந்த பதியோட பெருமை என்னன்னு சொல்லணும்னா, எல்லாரும் கேட்ட உடனே திருநள்ளாறுனா சனீஸ்வர பகவானுடைய கோயில், அதனால சனி பெயர்ச்சி எப்ப வணங்கணும், நமக்கு சனி திசை இருந்துச்சுன்னா இல்லைன்னா துன்பம் வந்தா, அப்படிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா, அந்த சனியின் பாதிப்பிலிருந்து விளக்குவதற்காக, நமக்கு நல்லருள் தருவதற்காக தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி அங்க வீட்டு இருக்கின்றார். அதுதான் உண்மை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சனீஸ்வர பகவான் மட்டும் வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே வந்துருவாங்க. அதெல்லாம் மிக தவறு. அந்த சனியோட பாதிப்பு, அந்த சனீஸ்வரனுடைய பாதிப்பை நீக்குவதற்கே வந்து அதிகாரம் பரம்பொருள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால அப்படி நீங்க வந்து
திருநள்ளாறுக்கு சென்றால் இறைவனை வணங்கி, தர்பாரண்யேஸ்வர சுவாமியை வணங்கி, போக மாத்த பூன்முலையால் அன்னையை வணங்கி, விநாயக பெருமான் முருக பெருமானை வணங்கி, அடியார் பெருமக்களை வணங்கி, அதற்கப்புறம் திருநள்ளாற்றில் வீட்டிருக்கின்ற சனீஸ்வரர் பெருமானை வணங்குங்க. இதுதான் முறை. இப்படி வணங்கினாதான் உங்களுக்கு முழுமையான நன்மை சேரும். சிறப்பு பொருந்திய திருப்பதி. இதுல என்ன சிறப்புன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். பச்சை பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் பாடினார். திருநள்ளாற்று இறைவன் மீது பதிகம் பாடினார். மதுரையம்பதியில சமணர்களுக்கும் ஞான சம்பந்த பெருமானுக்கும் இடையே ஒரு வாத போர் நிகழ்ந்து, ஒரு போர். எந்த சமயம் உண்மை சமயம்ன்றது நிலைநாட்ட வேண்டும். அப்பொழுது தீயில் இடணும். அவங்கவுங்க சமய உண்மையை ஏட்டில் எழுதி தீயில் விட வேண்டும். எது வேவாமல் இருக்கோ, அதாவது அழியாமல் இருக்கோ, எரியாமல் இருக்கோ, அதுதான் உண்மை பொருளை கொண்ட சமயம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் அத்தி நாட்டின் எழுதி சமணர்கள் அதுல போட்டாங்க. நெருப்புல போட்ட உடனே தகிக்கப்பட்டு ஒழிந்ததுன்னு உடனே எரிஞ்சிருச்சு. பஞ்சு எப்படி போட்ட உடனே நெருப்பு பட்ட உடனே எரிஞ்சிடும், அது போல எரிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்றாருன்னா, தாம் பாடி அருளி அந்த தேவார திருப்பதிகங்கள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அது சிறமையை கொண்டு வணங்கி, இறைவனை வணங்கி கையால் மறிக்கும் பொழுது ஒரு ஓலை வரும். அந்த ஓலையை எடுத்தா திருநள்ளாற்று இறைவன் மீது பாடிய அந்த பதிகம் வரும். சரி, இதையே இறைவன் திருவருள் இதைதான் போடணும்னு இறைவன் நினைக்கிறாருன்னு அந்த ஏட்டை கழட்டி எடுத்து வணங்கி, இது தீயில் இட்டா பழுதில்லைன்னு பதிகமும் தளிரில வளரொலின் பதிகம் பாடி, இந்த பதிகத்தை அவர் திருநள்ளாற்று இறைவன் மீது பாடிய அந்த பதிகத்தை நெருப்புல இட்ட உடனே அது என்ன ஆகும்னா இன்னும் பசுமையா விளங்குமா. அப்படியே நெருப்புல போட்ட எரியாம இன்னும் பசுமை உடையதாக சிறப்பாக விளங்கும். அதனால அந்த பதிகத்துக்கு பச்சை பதிகம்னு பேர். போல சைவ சமயத்தின் பெருமையை நிலைநாட்டிய பெருமை திருநள்ளாற்று பெருமானுக்கு உண்டு. அத்தகைய சிறப்பு பொருந்திய பதியில எப்படி போய் பாடுறாருன்னா, வேண்டுவதெல்லாம் தருகின்ற கற்பகத்தை, இல்லையா, சுவாமி எப்படி இருக்காரு, மலை போல இருக்காரு. அது என்ன, பொன்மலை போல. கனகம்னா பொண்ணு இல்லையா, ஒரு பொன்மலை போல இருக்கிறவரு, காமனை எரித்தவர், நெற்றியில் கண்ணுடையவர், எல்லா பொருளையும் கடந்தவர், இருளை அறுக்கின்ற ஆனந்தமயமான ஜோதி வடிவானவன். அப்படிப்பட்ட இறைவன் என்ன பண்றாருன்னா, வெண்ணை நல்லூரில் அற்புத பழ ஆவணம் இல்லையா, ரொம்ப சிறப்பு. சுவாமி அந்த ஆவணத்தை எப்படி கொடுக்குறாருன்னா, அதாவது அந்த விரிச்சு படிக்கும் பொழுது சுறுசுறுலா இருக்குமா. ஏன்னா ரொம்ப பழைய ஆவணம்ல. இப்போ பெர்ஃபெக்டா எப்படி சுவாமி தயாரிச்சு கொண்டு வந்திருக்காரு பாருங்க, ஒரு பழுது இல்லாம. தன்னுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய பாட்டனார் எழுதியது போல இருக்கும். பாட்டனார் அப்ப இல்ல, அதனால அவரும் சொல்ல முடியாது. அதனால மிக சிறப்பாக அந்த ஓலையை தயாரித்திருப்பார் இறைவன். அது போல அற்புதமாக இவரை ஆட்கொள்ளும் விதமாக அற்புத பழ ஆவணம், பழமையான ஒரு ஆவணத்தை இறைவன் காட்டி, அடியனா என்னை ஆளது கொண்ட, என்னை அடியனாக ஆட்கொண்டார் இறைவன். அத்தகைய அந்த நல்பதத்தை தந்த இறைவன் நல்லாற்றிலே வீற்றிருக்கின்றான். அத்தகைய அமுதம் போன்றவனை நாயினேன் ஆகிய நான், கடைப்பட்டவன் ஆகிய நான் மறந்து என் நினைக்கேனே. மறந்து வேற என்னப்பா நினைக்க போறேன், மறந்தா உய்ய முடியுமா? இப்ப இதுனா அகச்சான்று. தன்னை திருவெண்ணை நல்லூரில் நம்ம சேக்கிழார் பெருமான் புராணமே பாடியிருக்கார். விதவிதமா ஒரு வாழ்வு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வாழ்வில் நிகழ்ந்தது. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தானே தன்னுடைய அருள்வாக்கால சொன்னது. தனக்கு நேர்ந்ததை தனக்கு இறைவன் நிகழ்த்திய அற்புத திருவிளையாடலை அந்த அகச்சான்ற இந்த பதிகத்துல சொல்றாரு. வெண்ணை நல்லூரில் அற்புதமான பழ ஆவணத்தை காட்டி என்னை அடியனாக ஆளது கொண்ட நற்பதத்தை, நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனேன். அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த திருநள்ளாற்று இறைவனை பணிந்து 145வது பாடல். அங்கனரை பணிந்து ஏத்தி அருளினால் தொழுது போய் மங்குல் அணிமணி மாட திருக்கடவூர் எய்தி திங்கள் வளர் முடியார்த்தம் திருமயானமும் பணிந்து பொங்கும் இசைப்பதிகம் மறுவார் கொன்றை என போற்றி. திருநள்ளாற்று திருத்தலத்தை வணங்கி கொண்டு அடுத்தது வராரு. அங்கனரை பணிந்து ஏத்தி. அங்கனர்னா கருணை மிக்கவர், பெருங்கருணையினாலதான்
இறைவன் திருநடனம் புரிந்து உயிர்களை எல்லாம் உய்விக்கின்றார். அத்தகைய பெருங்கருணை உடையவரை பணிந்து ஏத்தி போற்றி திருப்பதிகங்களால வாழ்த்தி வணங்கி அருளினால் தொழுது, அதாவது அருள் விடை பெற்றுன்னு சொல்லும் இல்லையா. அதாவது இறைவனுடைய ஒரு சிவஸ்தலத்துல வணங்கிட்டு அடுத்த தலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இறைவனுடைய அனுமதி பெற்று கொண்டுதான் செல்ல வேண்டும். அது அடியார் பெருமக்களுடைய வரலாற்றுல பார்ப்போம். அது போல அருளினால் தொழுது போயினா அருள் விடை பெற்று கொண்டு தொழுது போய் அடுத்த திருக்கடவுர் போறாங்க. அது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்குல் அணி மணிமாட திருக்கடவுர். மங்குல்னா மேகங்கள். அந்த மேகங்கள்ல அந்த திருக்கடையூர்ல இருக்கிற அந்த வீடுகள், அந்த மாளிகைகள்ல வந்து மாடங்கள், மாடிலாம் உயர உயரமா இருக்கான். அந்த உயரமா இருக்கிறதுனால அந்த மேகங்கள்லாம் தவழுகின்றதாம். இந்த மேகங்கள்லாம் உரசுகின்ற, தவழுகின்ற அவ்வளோ உயர்ந்த அழகிய மாடங்கள் கொண்ட மாளிகைகள் கொண்டதாக இந்த திருக்கடவுர் இருக்கிறது. அந்த தலம், இந்த திருக்கடவுர் காலை மார்க்கண்டேயருக்காக சம்ஹரித்தார் இல்லையா சுவாமி, கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கின்றார். அத்தகைய திருக்கடவுரினை வந்து எய்தி அடைந்து திங்கள் வளர் முடியாத்தம் திருமயானமும் பணிந்து. இங்க வந்து வணங்கும் பொழுது இறைவனை வணங்கி அங்க குங்குலிய கலிய நாயனாருடைய திரு அவதாரம் செய்த பதி அது இல்லையா. திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் எல்லாரும் சேர்ந்து குங்குலிய கலிய நாயனார் 3 பேருமே என்ன பண்ணுவாங்க, இறைவனை தொழுது குங்குலிய கலிய நாயனாருடைய அவருடைய திருமடத்திலேயே தங்கி இருந்து இறைவனை தொழுது வணங்கினார்கள்னு பெரிய புராண செய்திகள்ல பார்க்கிறோம். அவ்வாறு திருக்கடையூரை வணங்கி திங்கள் வளர் முடியாத்தம் திருமயானமும் பணிந்து, வளர்கின்ற திங்கள் அப்படின்னா இளம் பிறைன்னு அர்த்தம். அதுதான் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ வளர்கின்ற திங்களை முடியில் சூடிய, அதான் திங்கள் வளர் முடியார். வளர்கின்ற திங்களை முடியில் சூடிய திருமயானம். திருமயானம்னா திருக்கடவுர் திருமயானமும் பணிந்து. இப்ப மெய்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கடவுர் மயானம் அப்படின்ற தலம் அது வந்து திருக்கடையூர் திருத்தலத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ளார போகணும். திருக்கடையூர்ல இருந்து கொஞ்சம் உள்பகுதிக்கு சென்றா திருக்கடவுர் மயானம் சென்று சேரலாம். அந்த திருத்தலமும் சென்று பணிந்து பொங்கும் இசைப்பதிகம் மறுவார் கொன்றை என போற்றி. அப்ப அந்த அழகிய உயர்ந்த மாட மாளிகைகள் கொண்டிருக்கின்ற திருக்கடவுரிலே வீரட்டேஸ்வரர் சொல்லுவோம். வீர செயல்கள் புரிந்த இடத்துல எல்லாம் சுவாமிய வீரட்டேஸ்வரர்னு சொல்லுவோம். இங்க வந்து காலசம்ஹார மூர்த்தியாக விளங்குகின்றார். அத்தகைய இறைவனை வணங்கி வளர்கின்ற திங்களை முடியில் கொண்ட இறைவன் பிரம்மபுரீஸ்வர பெருமானாக திருக்கடவுர் மயானத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கும் சென்று பணிந்து பொங்கும் இசைப்பதிகம். அதாவது என்னன்னா, பொங்கும் இசைனா இசை வந்து திருப்பதிகங்களோடு இணைந்து பாடப்பட்டதனாலே அழியா தன்மை பெற்றதுன்றாங்க. அவ்வளவு சிறப்புக்குரியதாக திருப்பதியங்கள் விளங்குகின்றது. அப்ப அந்த திருப்பதியங்களோடு இணைந்து பாடப்பட்டதால அந்த இசையின் பெருமை வளர்கின்றது, ஓங்குகின்றது. அவ்வாறு இசையோடு கூடிய திருப்பதிகத்தை பாடுகின்றார் மறுவார் கொன்றை என போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூத படைசூழ திருமால் பிரம்மன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. எதுக்காக சொல்றேன்னா, இது ஒரு சிறப்புக்குரிய பதிகம். என்னன்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் இருக்கார் இல்லையா, அவரும் திருக்கடவுர் மேல வந்து அருட்பதிகம் பாடியிருக்கிறாரு. அந்த பதிகத்தோட சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு பாடல்லையும் இறைவன் வந்து விடை மேல வருகின்றத சொல்லுவார். இப்போ பதிகத்துல 1-2 இடங்கள்ல வந்து இறைவன் விடை மேல வருவது இருக்கும். இங்க பதிகத்துல வர எல்லா பாட்டிலையும் இறைவன் விடை மேல வருவதை வந்து போற்றி வணங்குகின்ற. முதல் பாடல்ல பாத்தீங்கன்னாலே வரிய மறையார் பிறையார் மலையோர் சிலையா வணக்கி எரிய மதில்கள் எய்தார் எரிய முசலம் உடையார் கரிய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடைமேல் வருவார் அவர் எம்பெருமான் அடிகளே. கடைசியா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா,
பெரிய விடை மீது ஏறி வருவார் அவர் எம்பெருமான் அடிகளே அப்படின்ட்டு ஒவ்வொரு பாடலையும் விடைய வச்சு சொல்வாரு. இதேதான் இங்கேயும் சொல்லியிருக்காரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும். வருவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார். இப்ப சொன்னோம் இல்லையா, இப்படி இருக்காரு இறைவர் பொன்மலை போல கனக மால்வரை போலன்னு சொன்னோம் இல்லையா, அதேதான் சொல்றாரு பாருங்க. ஒருத்தர பொண்ணுன்றாரு, ஒருத்தர என்ன சொல்றாரு மாணிக்க மலைன்றாரு. இறைவனை எப்படி புகழ்கின்றார் பாருங்க அன்பினார். மாணிக்கத்தின் மலை போல சுவாமி வருகின்றார். எது மேல வராரு? விடை மேல வருகின்றார் மாதோடு. இது பூத படைகள்லாம் சூழ மாணிக்கத்தின் மலை போல கொன்றை மலர் சூடி உமையன்னையோடு வருகின்றார். இது அருள்கோள் இல்லையா? அடியார்களுக்கு எப்பொழுதெல்லாம் அருள் செய்ய வேண்டுமோ இறைவன் எப்படி வருவாரு? வெல் விடை மீது ஏறி உமையன்னையோடு வருவார். வந்தாலே அது அருள் குறிப்பு. அருள் செய்வதற்காக இறைவன் வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலையும் பெருமான் அடி, பெரிய பெருமான் அடிகளேன்றாங்க. பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னாலும் அவரோட பழமையான நாமம் பெரிய பெருமான் அடிகள். திருக்கடவுர் மயானத்துல இருக்கிற சுவாமியுடைய அருள் நாமம். அததான் போற்றி சொல்றார். அது மாதிரி அப்ப விடையேறி வருகின்றது ஒவ்வொரு பாட்டிலையும் வருதுன்னா அவ்வளவு சிறப்பு பொருந்திய திருத்தலமாக திருப்பதிகமாக அது விளங்குகின்றது. அத்தகைய திருமயானமும் பணிந்து பாடி நம்ம வருவார் போன்ற இப்ப சொன்ன இல்லையா, இந்த பதிகத்தை பாடி அடுத்தது 146வது பாடல். திருவீரட்டானத்து தேவர் பிரான் சினக்கூற்றின் பொருவீரம் தொலைத்த கழல் பணிந்து கொடியார் மேனி மறுஈர தமிழ் மாலை புனைந்தேத்தி மலை வளைத்த பெருவீரர் வலம்புறத்து பெருகு ஆர்வத்தோடும் சென்றார். அதாவது திருவீரட்டானத்து தேவர் பிரான் சொன்னலையா, வீர செயல்கள் மரக்கருணையினால இறைவன் பல வீர செயல்களை நிகழ்த்தி இருக்கின்றார். அத்தகைய அதனால அந்த கோயில்தான் வீரட்டம், திருவீரட்டம் பெயர் பெறுகின்றது. அந்த திருவீரட்டானத்தில் விளங்குகின்ற தேவர் பிரான், தேவர்களுக்கும் தலைவனாகிய தேவாதி தேவனாகிய சிவபெருமான் என்ன பண்றாரு? சினக்கூற்றின் பொருவீரம் தொலைத்த கழல். இந்த கூற்று இருக்கு இல்லையா, கூற்றுவன்னா அதாவது எதுக்காக? யமனுக்குதான் கூற்றுவன் பேரு. உடலில் இருந்து உயிரை பிரிக்கிறதுக்கு தான் கூற்றுவன். அதனால அந்த தொழிலை செய்வதால அவனுக்கு கூற்றுவன்னு பேரு. அது போல அந்த கூற்றுவன் எப்பவுமே சினத்தோட இருப்பான். ஏன்னா செய்கின்ற தொழில் அப்படிப்பட்டது இல்லையா, அவன் தர்மப்படிதான் நடப்பான். அதனாலதான் தர்மனார்னு ஒரு சொல்லுவாங்க. கூற்றுவன்றது உயிரை உடலில் இருந்து பிரிப்பதால. அத்தகைய கூற்றுவன் சினத்தோடு இருக்கின்றான். அவனுடைய பொரு வீரம், அதாவது பொரு வீரம் அப்படின்னு சொன்னா அந்த போர்த்தன்மையுடைய வெற்றியுடைய வீரம். அதாவது எதுக்காக இதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் எப்போதும் வெற்றி உடையவன். எம்மனுடைய அந்த பாச கயிறிலிருந்து தப்பித்தவர் யாருமே சிவன் அடியார் பெருமக்களை தவிர. அதுக்குதான் இங்க சொல்றாங்க எப்பொழுதும் வெற்றியினை உடையவன். ஆனா அவன் தோத்துட்டான் சுவாமி கிட்ட இல்லையா, அடியவராகிய மார்க்கண்டேய பெருமான்கிட்ட தோத்துட்டான். எப்போதும் சினத்தோடு வருகின்ற அந்த உடலிலிருந்து உயிர்களை பிரிக்கின்ற அந்த போரில எப்போதும் வெற்றி பெறுபவன். ஆனா அடியார்கள் இடத்துல மட்டும் என்ன ஆயிடுச்சு? தோல்வி அடைஞ்சிட்டான். அத்தகைய வீரம் பொருந்திய அந்த சின கூற்றை என்ன பண்றாரு? தொலைத்த கழல். அவனுடைய வீரத்தையே என்ன பண்றாரு? தொலைச்சிட்டாராம் சுவாமி. ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ண? ஒரு கால லேசா அப்படி உதைச்சாராம். உடனே அவன் என்ன பண்ணான்? பூமியில விழுந்து உருண்டு விழுந்து இறந்தான் அப்படின்றாங்க. நமக்கு சிவமகாபுராணத்துல சொல்லுவாங்க, இறைவன் தன்னுடைய திருவடியை லேசாதான் நீட்டினார். அப்படியே உதைச்சாராம் மார்பில. பட் அவனுடைய மார்பில் உதைத்த உடனே அவன் பூமியில் உருண்டு விழுந்து இறந்தான். அத்தகைய அவனுடைய வீரத்தினை, கூற்றுவனுடைய வீரத்தினை தொலைத்த வீரம் கொண்டவர் சிவபெருமான். தொலைத்த கழல் பணிந்து இல்லையா, இறைவனை வணங்குனாலே திருவடி பணிவதுதான் அர்த்தம். அப்ப அப்படி காலனை காலால் உதைத்த அந்த திருவடியை தான் வணங்கணும் இல்லையா. நிறைய எல்லாருமே நம்ம திருக்கடையில் சென்று இருப்போம். அப்ப அந்த காலசம்ஹார மூர்த்தி என்ன காட்டுவாருன்னா, அந்த தூக்கிய திருவடியை இப்படி காட்டுவார். அதாவது என்னன்னா, இந்த திருவடி யமனை உதைத்த திருவடியை நீ பற்றி கொள்ள வேண்டும், அது யம பாதனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சுவாமி பாருங்க என்ன செய்யணும் நமக்கே அருள் குறிப்பு காட்டுகின்றார். இப்ப இந்த திருவடியை காட்டியபடி எனக்கு காலசம்ஹார மூர்த்தி இருப்பார். அந்த திருவடியை பணிகின்றார். கூற்றுவனை உதைத்த
அந்த கழல், அந்த வீரத்தை தொலைத்த கழலை பணிந்து பொடியார் மேனி அப்படின்னு பாடுறாரு. அதாவது பொடியார் மேனினா, பொடினா திருநீர், திருநீற்று அணிந்த திருமேனியினை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தை பாடுகின்றார். பொடியார் மேனியனை குறிநூல் ஒருபால் பொருந்த. உடம்பு முழுவதும், மேனியனை என்ன அர்த்தம்? உடம்பு முழுவதும், ஆறுனா நிறைஞ்சதுன்னு அர்த்தம். பொடி ஆர் திருமேனியனேனா உடம்பு முழுவதும் திருநீற்றை பூசி இருப்பவனேன்னு பாடுறாங்க. அடுத்தது புரிநூல் ஒருபால் பொருந்த. உப்புரி நூல் ஒரு பக்கம் வலப்பாகத்துல அணிந்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சியை இதை பார்த்த உடனே ஒரு ஒரு அருள் செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரம் இல்லை, இதான் சுருக்கமா சொல்லிடுறேன். நேற்று தில்லையம்பதிக்கு சென்று இறைவனை வணங்குகின்ற ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சது. திருவிழா நேரத்துல எப்பொழுதும் இந்த தேர் அன்னைக்கு போகும். ஏன்னா சுவாமி வந்து அந்த வீதி வலம் வரும்பொழுது அந்த இழுக்கிற பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா தரிசனத்தன்று சென்று அந்த தரிசன ஆனந்த நடராஜ பெருமாளுடைய தரிசனத்தை கண்டு மகிழணும், அதுக்காக செல்வோம். அதனால அந்த தேருக்கு முன்னாடி சென்றதே கிடையாது. நேற்று ஒரு சூழல், அதனால போனோம். போனா அந்த பிச்சாடனர் இல்லையா, சுவாமி பிச்சாடனராக வீற்றிருக்கின்ற அந்த அந்த அருள் திருமேனிய பேரம்பலம் அதுல வச்சு அங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிச்சாடனர் வந்து அதாவது நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்குவோம். அதனாலே மிகுந்த விருப்பத்திற்குரிய அந்த அருள் திருக்கோலம். இன்னும் வந்து அதை நம்ம பைகி படிச்சதுல இறைவன் மீது ரொம்ப அந்த அந்த திருக்கோலத்தின் மீது ஒரு அன்பும் ஒரு காதலும். எப்படி சுவாமி வந்தாங்க அப்படின்ட்டு அதே அந்த பாடல் வந்து அப்படியே கொண்டு வந்தது. இந்த சுவாமி உடம்புல எங்க பார்த்தாலும் வந்து பக்கத்துல நின்று உத்து பார்த்தேன். கைகள்ல இடையில எங்க பார்த்தாலும் வந்து நாக ஆபரணம் தான் இருக்கு. எப்படி தெளிவா தெரிஞ்சதுன்னா, ஆடை இல்லாம சுவாமி வருவாங்க. அதனால உடம்பு திருமேனி அழகு முழுவதும் கண்டு மகிழலாம். கையில இடுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாம்பு, அதுவும் பாத்தீங்கன்னா கீழே தாழ்ந்தில்ல, அப்படியே நல்லா படம் எடுத்துட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெண்கள் எல்லாம் வந்து பாம்பு வர உசு உசுன்னு சொல்லுது. அதே போல அந்த அந்த கோலத்துல இருக்கு. அப்புறம் திருமுடி பாத்தீங்கன்னா அழகா பிறைச்சந்திரன் இருக்கு, நல்லா நெறித்த அந்த கருமையான கூந்தல். அது கையில பிரம்ம கபாலம் ஏந்தி இருக்கின்றார், உடுக்கை சூலம் சொல்லிட்டு ஒப்பில்லாத அழகு அருளும் நிறைந்த அருள் திருக்காட்சி. அந்த முப்புரி நூல் வந்து தெளிவா தெரியுது. ஏன்னா இப்ப ஆடை எப்பவுமே இருந்தா அதை மறைச்சிடும். ஆடை இல்லாமல் வராருன்னா என்ன அர்த்தம்னா, திக்குகளே ஆடையாக கொண்டிருக்கின்றார். அவ்வளோ அப்படின்னா என் திசைகளே ஆடையாக கொண்டிருக்கின்றார். பெருமை பொருந்தியது. திருவடியில பாதுகை, நம்ம இது சொல்லல, காலனின்னு சொல்லல, அந்த திருவடியில பாதுகை இருக்கின்றது. அது போல வந்து அந்த காதுல வந்து காது உத்து பார்த்தா ஒண்ணுல வந்து தோடு இருக்கு, ஒண்ணுல குழை இருக்கின்றது. அவ்வளோ அற்புத அந்த திருக்கோலத்தோட சுவாமி வருகின்றார். அந்த முப்புரி நூல் பார்த்த உடனே அதுதான் ஞாபகம் வந்தது. வேதத்தையே இறைவன் வந்து அணிந்து கொண்டு வருகின்றார் சொல்லிட்டு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நடராஜர் சன்னதிக்கு போனா முழுவதும் வந்து முகத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் வந்து துணியால மறைச்சிட்டாங்க. அலங்காரம் இல்ல, துணியாலேயே வந்து ஒரு கட்டையின் போல ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. இது எதனால இப்படி இந்த ஒரு கோலத்தை இதுவரையும் கண்டதில்லை. இதை வணங்கிக்கிட்டு அப்புறமா வந்து ஒரு தீட்சிதர் பெருமான்கிட்ட கேட்டோம், இது எதுக்காக ஐயா முகம் மட்டும்தான் தெரியுது, உடம்பு முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கே அப்படின்னும் போது, இன்று ஒரு நாள் வந்து நடராஜ பெருமான் தியாகராஜ பெருமானாக அங்க வீற்றிருப்பதாக ஐதீகம். தியாகராஜ பெருமானுக்கு வந்து உடம்பு முழுவதும் வந்து ரகசியம். சிதம்பரத்துல ரகசியத்துக்கு தனி ஸ்தானம் உண்டு. ஆனா தியாகராஜ பெருமான் உடல் முழுவதும் வந்து நிறைய எந்திரங்கள்லாம் இருக்கு. அதனால வந்து அது மறைக்கப்பட்டிருக்கும். அதனால இங்க தியாகராஜ பெருமானாக இன்று ஒரு நாள் நடராஜ பெருமான் இருக்கிறதுனால ஃபுல்லா மறைச்சுதான் இருக்கும், முகம் மட்டும் தான் தரிசனம் அப்படின்னு. தேவலோகம் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு அலங்காரம் வாய்ப்பு இருக்கின்ற அடியார் பெருமக்கள் கண்டு தரிசித்து மகிழ வேண்டும். அத்தகைய அருள்கோலம் அது. தில்லையில வந்து சிவலோகமே வந்து நிறைஞ்சது போல ஒரு அருட்காட்சி. அது அவ்வளவு சிறப்புக்குரியது. இப்ப எதுக்காக இங்க சொல்ல வரேன்னா, அந்த சுவாமியுடைய அந்த திருக்கோலம் அப்ப இதுல என்ன ஒரு சிறப்புனா, இந்த அழகு பார்க்கும்போது இந்த விபூதியில அபிஷேகம் பண்ணாங்க. அதான் பொடியா திருமேனியனே அது ஞாபகம் வந்துருச்சு. மேனி முழுவதும் இறைவன் திருநீரு அணிந்திருக்கின்றன. அந்த பெருமையை பாடுகின்றார். திருக்கடவூரில் காலனை காலால் உதைத்த அந்த வீரம் பொருந்திய திருவடிகளை வணங்கி, பொடியா திருமேனியனே ஒரு முப்புரினுள் ஒரு பால் பொருந்த விளங்குகின்றாய்னு பாடுகின்றார்.
மறு ஈர தமிழ் மாலை புனைந்து ஏத்தி, அதாவது மறு ஈர தமிழ் மாலைன்னா ஈரம்னா குளிர்ச்சி, அதாவது அன்பு, உள்ளத்து அன்பினோடு தமிழ் மாலையை பாடுகின்றார். இறைவனது பாடும் பொழுது அன்பினோடு தமிழ் மாலையை புனைந்து ஏத்தி ஒவ்வொரு பாடலாக போத்து இறைவனை போற்றி மலை வளைத்த பெருவீரர் வலம்புறத்து. அதாவது சுவாமிக்கும் இங்க ஒரு வீரம் இருக்கு. யமனுடைய வீரம் தோற்று போயிடுச்சு, ஆனா சுவாமியோட வீரம் தோற்காது. அது எத்தகைய வீரம்னா, மலை இருக்கு இல்லையா, அதை வளைக்க முடியுமா? கல்ல வளைக்க முடியாது. ஆனா சுவாமி என்ன பண்றாரு, மேரு மலையையே வில்லாக வளைத்தார். அப்ப அந்த மலையை வளைத்த பெருவீரர், அதாவது யாருமே செய்ய முடியாததை செய்யறதுதான் பெருவீரம். இது போல இந்த மேரு மலையையே, வில்லுன்னா வளைச்சாதான் என்ன பண்ண முடியும், அம்பு வில்ல போடும். அதனால அந்த மேரு மலையையே வில்லாக வளைத்த, யாராலும் செய்ய முடியாத அற்புதத்தை நிகழ்த்திய பெரு வீரராகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற வலம்புறத்தை பெருக ஆர்வத்தோடும் பணிய சென்றார். திருக்கடவுர் மயானம், திருக்கடவுர்லாம் வணங்கி கொண்டு மேரு மலையை வில்லாக வளைத்த ஒப்பற்ற வீரம் பொருந்திய வலம்புறத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை பெருகு ஆர்வத்தோடு, இல்லையா, நம்ம அப்படிதான் அடுத்த சிவஸ்தலத்துக்கு போகும்போதே ஒரு ஆர்வம் இருக்கு. சுவாமி எப்படி நமக்கு காட்சி கொடுக்க போறாரோ, எப்படி இருப்பாங்க திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளத்துல ஒரு அன்பும் ஒரு எதிர்பார்ப்பு ஆர்வம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா. அது போல அந்த பெருகு ஆர்வத்தோடும் திருவலம்புரம் செல்கின்றார். 147வது பாடல். வரையோடு நிகர்புரிசை வலம்புறத்தார் கழல் வணங்கி உரை ஓசை பதிகம் எனக்கு இனி ஓதி போய் சங்கம் நிறையோடு துமி தூபம் மணி தீபம் நித்திலப்பூம் திரைபோதம் கொண்டு இறைஞ்சும் திருசாய்க்காடு எய்தினார். இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலங்கள். இந்த சோழ நாட்டுக்கு திருத்தலத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். இப்ப அந்த வலம்புறம் எவ்வளவு சிறப்புக்குரியதுன்னு சொல்றாங்கன்னா, வரையோடு நிகர்புரிசை வலம்புறத்தா. அந்த காலத்துல ஒவ்வொரு ஊருக்கும் சுத்தி மதில் இருக்கும். அந்த புரிசைன்றது மதில். அந்த மதில் எவ்வளவு உயரம் பாத்தீங்கன்னா, வரையோடு நிகர், வரைனா மலை, மலைக்கு நிகராக உயர்ந்த மதிலை கொண்டதாக விளங்குகின்ற திருவலம்புரம் அப்படின்ற சிவஸ்தலத்தில் வீற்றிருக்கின்ற வலம்புறத்தார்னா திருவலம்புரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனின் கழல் வணங்கி, திருவடியை வணங்கி உரை ஓசை பதிகம். உரை ஓசை பதிகம், உரைனா பொருள்னு அர்த்தம், ஓசைனா சொல். அதாவது சொல்லும் பொருளும் ஒத்திசைந்தது இருக்கணும். ஒத்திசைந்து அப்படின்னா என்னன்னா, அந்த சொற்கள் அவ்வளவு மந்திரம் போன்று பெரும் பெருமை கொள்ளியது, அப்படியே பலிக்கக்கூடியது, நமக்கு நன்மை அளிக்கக்கூடியது. அதுதான் சொல்றாங்க. உரை ஓசை பதிகம். உரைனா பொருள், ஓசைனா சொல்லும் பொருளும் ஒத்திசைந்த பதிகம். அப்ப அந்த சொற்கள் எல்லாமே மந்திரம் போன்றது, அந்த பொருள் அப்படியே உண்மையானது, சத்திய வாக்கு அப்படின்னு அர்த்தம். அத்தகைய பதிகத்தினை எனக்கு இனி ஓதி போய், எனக்கு இனி அப்படின்னு ஆரம்பிக்கிற, எனக்கு இனி திணைத்தனை புகலிடம் அறிந்தேன். அதாவது என்ன அர்த்தம், என்ன சொல்றாருன்னா, எனக்கு இனி திணைத்தனை, திணைனா நமக்கு தெரியும், சின்ன திணை எவ்வளவு பெருசு இருக்கும்னு தெரியும், சின்னதா இருக்கும். திணைத்தனை புகலிடம் அறிந்தேன். அந்த அளவுக்காவது எனக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம சொல்லலாக நம்ம ஓரளவுக்காவது சுவாமி மேல அன்பு வச்சிருக்கோம், நம்மள சுவாமி காப்பாத்திருவார். நம்ம சொல்றது போல சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வதாக கூறுவதாக இந்த பதிகம் இருக்கு இல்லையா. அவருக்கு பேரருள் நிறைந்தவர். நமக்கே திருவடியை வணங்குபவர்களுக்கே, யாரெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கே என்ன இறைவனுடைய பேரருள் கிடைக்கும். ஆனா அவர் என்ன பாடுறாரு, எனக்கு திணைத்தனை புகலிடம் அறிந்தேன். போய் சென்று சேர்ற இடம் புகலிடம்னா, எங்க போய் சேர்ந்தா நிம்மதியா இருப்போமோ, கவலையற்று இருப்போமோ, அந்த இடம் தான் புகலிடம். அந்த திணைத்தனை எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, புகலிடம் அறிந்தேன், சுவாமியுடைய திருவடிதான், அதை அறிந்து கொண்டேன், அதனால துன்பமே இல்லை அப்படின்ற பதிகத்தை பாடுகின்றார். எனக்கு இனி திணைத்தனை புகலிடம் அறிந்தேன், சிறிய பற்றுக்கோடு எனக்கு கிடைச்சிருச்சு, இதை பற்றி கொண்டேன், அதனால துன்பம் இல்லை அப்படின்னு பதிகம் பாடுறாரு. எனக்கு இனி ஓதி போய், அப்ப பற்றுக்கோடாக இறைவன் விளங்குகின்றார், அவரை பற்றி விட்டால் துன்பம் இல்லை அப்படின்ற திருப்பதிகத்தை ஓதி போய் அடுத்த திருசாய்க்காடு போறாரு. திருசாய்க்காடு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு.
இயற்பகை நாயனார் திரு அவதாரம் செய்த ஸ்தலம். அந்த குரு பூஜை கூட இன்னும் சிறிது நாள்ல வருதுன்னு நினைக்கிறேன். அடியார் பெருமகனார் ஒருவர் வந்து தன்னுடைய மனைவியை கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே வந்து கொடுத்துருவார். அதாவது ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இதுல என்ன ஒரு சிறப்புனா, சுவாமி வந்து உன்னுடைய மனைவி வேணும்னு கேட்க மாட்டாங்க. அடியார் பெருமகன் போல சுவாமி வந்து உன்னிடம் இருக்கிற ஒரு பொருளை கேட்பேன், நீ அதை கொடுக்குறன்னு சொன்னாதான் என்னன்னே நான் சொல்லுவேன். சுவாமியோட கண்டிஷன் பாருங்க. இறைவனுடைய திருவிளையாடல் போல அவ்வளோ ரசித்து போற்றி வணங்கக்கூடியதா இருக்கும். எடுத்த உடனே வந்து உன்னுடைய மனைவி வேண்டும்னு கேட்க மாட்டாரு. இயற்பகை நாயனார் வந்து கேட்கும்பொழுது சுவாமி, நீ யார் எது கேட்டாலும் கொடுப்பேன்னு தெரிஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும். நீங்க அடியார் பெருமக்கள் எது கேட்டாலும் கொடுப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஒன்று வேணும்னு சுவாமி உடனே ஏற்பகை நாயனார் சொல்லுவாரு, என்கிட்ட ஒரு பொருள் இருந்தா அது எனக்கு உரியது கிடையாது, அடியார் பெருமக்களுக்கு உரியது. அதனால நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சுவாமி சொல்வார், நீ அதை என்கிட்ட கொடுக்குறன்னு நீ சொன்னாதான் நான் உனக்கு வந்து உன்கிட்ட இருக்கிற பொருள் தான், ஆனா நீ அதை என்கிட்ட கொடுக்குறன்னு வாக்குறுதி கொடுத்தா நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்குள்ள பொருள் அடியார் பெருமக்களுக்கு உரியது, சந்தேகம் வேணாம், உங்க மனம் என்ன விரும்பியதோ சொல்லுங்கன்னு உன்னுடைய மனைவியை விரும்பி வந்தேன். என்ன பண்ணணும்? அதிர்ச்சியாவது வரும்ல, மகிழ்ச்சி அடைவார். ஆஹா, என்கிட்ட இருக்கிற பொருளே கேட்டாரு, என்கிட்ட இல்லாத பொருளை கேட்டிருந்தா அடியார் பெருமகனாருக்கு தர முடியாத ஒரு அந்த சூழ்நிலை. என்னுடைய தவம், அவரோட தவமே அதுதானே, அடியார் பெருமக்கள் வேண்டுவனவற்றை தருவது. என் தவமே பாழாயிருக்குமே, என்கிட்ட இருக்கிறதே கேட்டுட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுவார். உன்னையிலும் மிக்க மகிழ்ந்து உடனே மனைவியார்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த சிவனடியாருக்கு உன்னை கொடுத்து விட்டேன் அப்படின்னு. அவங்க பாருங்க எப்படிப்பட்ட கற்பு கரசி, இதெல்லாம் வருந்துவாங்க, எப்படி இன்னொருத்தவன்ட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா தன்னுடைய கணவனை வந்து தெய்வமாக வழிபடுபவர்கள், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்பதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு அது தெளிந்து, அந்த உண்மையை உணர்ந்து தெளிந்து உங்க திருவடி, அவர் திருவடியை வணங்கி சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்றீங்களோ சொல்றீங்களோ அதை செய்யறதை தவிர எனக்கு வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடன்படுவாங்க. அதாவது சிவனடியார்களுக்கு அடிமையாக போறதுக்கு கற்பில் சிறந்த மனைவி, சிவனடியாருக்கு அடிமையாக செல்வதற்கு மனம் ஒத்துக்கொண்டாங்க. அவ்வளோ சிறப்புக்குரிய அந்த ஏற்பகை நாயனார் திரு அவதாரம் செய்து கோயில் கொண்டுள்ள பதி வந்து திருசாய்க்காடு. அந்த திருத்தலத்துக்கு செல்கின்றார். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த தில்லையம்பதியோட பெருமை இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் எழுதியே வைக்கல. ஆனா திருத்தலம் சொல்லும் பொழுது அடியார் பெருமக்கள் சொல்லாம இருக்க முடியல. அந்த திருத்தலத்தோட இறைவன் அருள் செய்தது, அடியார் பெருமக்கள் வந்து இவ்வளவு இந்த பண்பு நலங்களோட யாராவது இருக்க முடியுமா? இருக்கிறதே என்னோட மனைவியை கேட்டீங்க அப்படின்னோடனே அதை எதிர்பார்க்காம என்னதான் தொண்டு செஞ்சாலும் எதிர்பாராத ஒரு விஷயத்த கேட்டதுனால ஒரு மனசு தடுமாற்றமாவது வரும். அப்படி இல்லாம மகிழ்ச்சியோட கொடுப்பாரு, என்னிடம் உள்ளதே கேட்டீங்கன்னு சொல்லிட்டு. திரு அடியார் திரு அவதாரம் செய்தது அந்த சிறப்பு, அந்த ஊரோட சிறப்பு பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. போதி போய் சங்கம், அந்த இந்த கடல் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இறைவனை வழிபடுகின்றதாம். அந்த கரை, அந்த கடலானது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கம் நிறையோடு இறைவனை வந்து நம்ம இசை முழக்கி போட்டுருவோம் இல்லையா, அது போல சங்குகள்லாம் கொண்டு வந்து தள்ளுதான். இந்த அலைகள் வந்து சங்குகளை கொடுத்து, சங்குகள்னா அது அந்த ஓசை எழுப்பி இறைவனுக்கு வந்து வணக்கம் செய்வோம், போட்டுருவோம். இப்போ அந்த சங்கநாதம் முழங்குவதற்காக அந்த சங்குகளை கொண்டு வந்து கரையில் கடலானது சேர்க்கின்றது. துமை தூபம், இந்த தூபம் போடுவோம் இல்லையா, புகையால சாம்பிராணி போகாம போடுவோம். அது என்ன பண்ணுதான், அந்த கடல் அலைகள் உரைகள் வருதுல, அந்த கடல் அலைகள் வேகமா வருது, புகை போல வருது இல்லையா, வேகமா வரும்போது அந்த சார்பு புகை போல இருக்கு. அப்படி வந்து புகை போட்டு தூபம் போட்டு இறைவனை வணங்குகின்றது. அது போல வந்து நிறைய ரத்தினங்கள் பவழங்கள்லாம் இருக்கு இல்லையா, கடல்ல இருக்கும், அதையெல்லாம் கொண்டு வந்து தீபம் போல, ஏன்னா தீபம் அந்த நிறம் செந்நிறம் இருக்கும் இல்லையா, கடல்ல இருக்கிற பவழங்களும் ரத்தினங்களையும் கொண்டு வந்து அதை சேர்க்குதான், தீபம் போல கொண்டு வந்து சேர்க்கின்றது. அடுத்தது வந்து நித்தில பூ, அதாவது என்ன பண்றதுன்னா, அடுத்தது பூக்கள் வெண்மையா இருக்கும் இல்லையா, அது போல வந்து முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கின்றதாம். கடல் வந்து எப்படி வழிபடுகின்றது, பூ போடுது, பூ போல முத்துக்களை சேர்க்கின்றது. அடுத்த தூபம் போடணும் இல்லையா சாமிக்கு, அது போல அந்த கடல் நுரைகள், அந்த திவலைகள், நீர் திவலைகள் நுரையோட சேர்ந்து தூபம் போல விளங்குகின்றது. அடுத்தது அழகிய மணி தீபமாக அந்த பவழங்கள் ரத்தினங்களை கொண்டு வந்து தீபம் போல ஏற்றுகின்றது. அந்த இசை வாதியம் முழக்கணுன்றதுக்காக சங்குகளை கொண்டு வந்து சேர்க்கின்றது, ஓசையுடைய சங்குகள்.
இப்ப இது போன்ற அந்த கடலும் என்ன பண்ணுதான், இறைவனை திருசாய்க்காட்டு இறைவனை வழிபடுகின்றது. அத்தகைய பெருமைக்குரிய திருசாய்க்காட்டு சென்று அடைகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். ஓதி போய் சங்கம் நிறையோடு வரிசையா கொண்டு வந்து சங்கம் சேர்க்குது. துமி தூபம் நீர் திவலைகள் மணி தீபங்கள் ஏற்றுகின்றது. நித்திலம்னா முத்துக்கள் ஆகிய பூவை எல்லாம் திரை ஓதம்னா இந்த அலைகள், ஓதம் இந்த திரை ஓதம்னா அந்த அலைகள் கொண்டு வந்து அலைகள் மூலமாக கடல் கொண்டு வந்து சேர்க்கின்றது. அப்படி கொண்டு வந்து இறந்து கொண்டு கொடுத்துட்டு சுவாமியை வணங்குதா. இதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு சுவாமியை இறங்குகின்றது கடலானது. அத்தகைய திருசாய்க்காடு எய்தினார். அத்தகைய திருசாய்க்காடு திருத்தலத்தை வந்து அடைகின்றார். 148வது பாடல். தேவர் பெருமான் தன்னை திருசாய்க்காட்டினில் பணிந்து பாவலர் செந்தமிழ் மாலை திருப்பதிகம் பாடி போய் மேவலர் தம் புறமெரித்தார் வெண்காடு பணிந்தேத்தி நாவலர் காவலர் அடைந்தார் நனிப்பள்ளி திருநகரில். அதாவது தேவர் பெருமான் தன்னை திருசாய்க்காட்டினில் பணிந்து, பாருங்க, அதாவது கடலே வணங்குதுன்னா அப்புறம் உயிருள்ளவர்கள்லாம் வணங்கத்து கேட்கணுமா? இந்த மண்ணுலகத்தவர் மட்டும் இல்லாம விண்ணுலகத்தவருக்கும் பெருமானாகிய சிவபெருமான் தன்னை திருச்சாய்க்காட்டுல வந்து பணிந்து வணங்கி பாவலர் செந்தமிழ் மாலை திருப்பதிகம் பாடி போய், அதாவது பாவலர் அப்படின்னு சொன்னா சிறப்பு பொருந்திய, பாக்கள் அப்படின்னாலே பாடல்கள்னு அர்த்தம். சிறப்பு பொருந்திய தமிழ் நாவல, தமிழில் வன்மை உடைய, இசையில் சிறந்த அந்த பாடல்களை செந்தமிழால் இசையில் சிறந்த புலமை மிக்க பாவலர் புலவர் போல, அதாவது அதாவது பாவலர் அப்படின்னு சொன்னா நல்ல பாட்டின் தன்மைகள்லாம் விளங்கக்கூடிய, பாட்டின் தன்மைகள் விளங்கக்கூடிய அப்படின்னா புரியக்கூடிய, அதோட பயன் தெரியக்கூடிய அர்த்தம். அத்தகைய சிறப்பு பொருந்திய பாட்டுகளை செந்தமிழால, செம்மையுடைய தமிழ் மொழியால அந்த பாடல்களை எல்லாம் கோர்த்து திருப்பதிகமாக்கி அதை வந்து பாடி இறைவனுக்கு சாத்துகின்றார். சாத்தி மேவலர் தம் புறம் தெரித்தார் வெண்காடு பணிந்தேத்தி. மேவலர்னா பகைவர்கள், பகைவர்கள்னா முப்புற அரக்கர்கள். மேவலர் தம் புறம் எரித்தார். இப்ப சொல்லும் பொழுது சொல்லணும், அதாவது எப்படி நம்ம வந்து விடை மேல இறைவன் வருவதோ ஒரு பதிகம் ஃபுல்லா வருதோ அதே போல திருவண்ணாமலை நினைக்கிறோம். சென்ற வாரமும் இன்னும் புலவர் ஐயா சொல்லும் பொழுது திருநாவுக்கரசு நாயனார் ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து முப்புறம் எரிச்சுதான் சொல்லிட்டே இருக்காங்க. 1-2 இடத்த சொல்லுவாங்க ஒரு பதிகம்னா, அந்த பதிகம் முழுவதும் வந்து முப்புறம் எரித்த பெருமை சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில பதிக பயன் வந்து கொடிய அந்த நோய்கள் எல்லாம் நீங்கும் சொல்லிட்டு, வினைகள் நீங்கும், நோய்கள் நீங்கும். இப்போ ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு இந்த அருள் நிகழ்வு நம்ம சிந்திக்கிறதுக்கும் ஒரு பயன் உண்டு. அப்ப வந்து இந்த திரிபுரங்களை எரிக்கிற அந்த பெருமையை சிந்திக்கிறதுனால நம்முடைய அருள்வினைகள் எல்லாம் நீங்கும், கொடிய நோய்கள் நீங்கும் அப்படின்றது திருநாவுக்கரசு நாயனார் பதிகத்தின் மூலம் பெறப்படுகின்றது. அத்தகைய பெருமைக்குரிய அருள் செயலை இறைவன் நிகழ்த்தினார். பகைவர்களுடைய 3 புறங்களாக அந்த அசுரர்கள் தெரிகின்றார்கள். கலந்து கொண்டே இருக்கின்ற அந்த கோட்டைகளை எரித்த சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருவெண்காடு அந்த பணிந்து ஏத்தி. வெண்காடு எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் 3 இருக்கும். சுவாமி 3, அம்பாள் 3, அந்த திருக்குளங்கள் 3, நல்ல விருட்சங்கள் 3, சுவாமியோட ருத்ரபாதம் இருக்கும். நம்ம எந்த ஒரு ஜோசியரை போய் பார்த்தா முதல்ல அந்த முக்குளத்துல வந்து நீராடி இறைவனை வணங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் முதல் கிரகம் வந்து வீற்றிருக்கின்றது. அம்மா வந்து பிரம்ம வித்யாம்பிகை, ரொம்ப சிறப்புக்குரிய அந்த வித்தையை அருள்பவர். திருவெண்காட்டு ஈஸ்வர் அப்படிலாம் பார்த்தோம். அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த வெண்காட்டின் இறைவன் முப்புற அசுரர்களை எரித்தார். அத்தகைய இறைவனை பணிந்து ஏத்தி நாவலர் காவலர் அடைந்தார். நாவலர் கோன் ஆகிய செந்தமிழில் வல்ல திருநாவலூரில் திரு அவதாரம் செய்த
நம்ம எல்லாம் காக்கின்ற காவலர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருநனிப்பள்ளி திருநகரில் வந்து அடைகின்றார். இந்த திருநனிப்பள்ளி எல்லாருக்கும் தெரியும், திருஞான சம்பந்த பெருமானுடைய தாயார் திரு அவதாரம் செய்தது இல்லையா. அந்த சோலையாக இருக்கும். இவர் ஞானம் பெற்ற உடனே திருநனிப்பள்ளியிலேருந்து வந்து இவரை வழிபட்டு வணங்குவார்கள். அவரோட தாயார் வந்து திரு அவதாரம் செய்தபடி அந்த திருநனிப்பள்ளி அமர்ந்த பிரான் கழல் வணங்கி நல் தமிழின் புனிதனரும் தொடை புனைந்து திரு செம்பொன் பள்ளி முதல் பனிமதி சேர் சடையார்த்தம் பதிபலவும் பணிந்து போய் தனிவிடை மேல் வருவார்த்தம் திருநின்றியூர் சார்ந்தார். திருவெண்காட்டுல பாடும்போது படம்பொல் நாகம் சென்னி சேர்த்தி சுவாமி திருமேனி முழுவதும் என்ன பண்றார், நாகத்தை ஆபரணமாக அணிந்திருக்கின்றார் பார்ப்போம். அது போல அந்த படம் கொண்ட, நான் சொன்னாலே எனக்கு இடுப்புல அணிஞ்சிருந்தாரு, அந்த நாகம் நல்லா படம் எடுத்துட்டு இருக்கு, சரியா தெரியுது, அது போன்று இடையில அணிஞ்சிருக்கார் சுவாமி போல. அது அந்த மாதிரி படம் கொண்ட நாகத்தை சுவாமி சென்னியும் சேர்த்து இருக்கார். அப்படிப்பட்ட இறைவன் என்று ஆரம்பிக்கிற தொடங்குகின்ற அந்த பதிகத்தை திருவெண்காட்டு இறைவன் மீது பாடி அடுத்தது நாவலர் காவலர் அடைந்தார். இங்க அப்படின்னா திருநன்னிப்பள்ளி திருநகர்ல அதுல அமர்ந்த பிரான், அமர்ந்தனா விரும்பி வீற்றிருக்கின்ற அடியவர்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் என்ன பண்றார், அமர்ந்துனா விரும்பி வீற்றி இருத்தல் அர்த்தம். இறைவன் இவ்வாறு நனிப்பள்ளியில் விரும்பி வீற்றி இருக்கின்றார். அந்த நனிப்பள்ளியில பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். தட்சிணாமூர்த்தியோட அருட்கோலம் சாட்சா சுவாமி தட்சிணாமூர்த்தி நேர்ல உட்கார்ந்துருக்கிறது போலவே இருக்கும். அத்தகைய அருட்கோலம் கொண்டு வீற்றிருக்கின்ற இறைவன் கழல் வணங்கி அவரோட திருவடிகளை வணங்கி நல் தமிழின் புனித நரும் தொடை புனைந்து, நல்ல நன்மை பொருந்திய தமிழ். ஏன்னா நம்ம படிக்கிற எல்லாருக்கும் என்ன கிடைக்குது, நன்மை கிடைக்குது இல்லையா. அந்த பதிகம் எல்லாமே அதனால்தான் நல் தமிழ் சொல்றாங்க. நல்ல தமிழ்னா நன்மை தருகின்ற அந்த பதிகத்தினை தமிழில் புனித நரும் தொடை புனிந்து. இந்த நரும் தொடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நன்மை கிடைக்குது, அது இனிமையா இருக்கு, அது மட்டும் இல்லாம தூய்மையா நம்ம தூய்மை செய்வது, அதுதான் முக்கியம் இல்லையா. இப்ப நம்ம தூய்மை செய்வது, நன்மை அளிப்பது, இனிமை தருவது, நறுமை உடையது, இதெல்லாம் வந்து சிறப்பு பொருந்திய பதிகம்ன்றதுனால நரும் தொடை. இந்த பதிகத்தை புனைந்து, தொடைனா பாடல்கள், இவ்வாறு தமிழால நன்மையும் இனிமையும் பெருமையும் சிவமாம் தன்மைக்கு ஆளாக்குகின்ற இந்த தமிழ் சொற்களால் கோத்து என்ன பண்றார், பாடல்களை கோத்து பதிகமாக்கி இறைவனுக்கு சாத்துகின்றார். சாத்தி எங்க சேர்றாருன்னா அடுத்தது திரு செம்பொன் பள்ளி, தெரியும் எல்லாருக்கும், செம்பனார் கோயில் இப்ப சொல்லுவாங்க. சொர்ணபுரீஸ்வரராக சுவாமி வீற்றிருக்கின்றார். அங்க திருச்செம்பொன் பள்ளியில் சென்று வணங்கி திருச்செம்பொன் பள்ளி முதல் பனிமதி சேர் சடையார்த்தம், அந்த பள்ளி மட்டும் இல்ல, அதுக்கு பக்கத்துல, ஏன்னா இந்த இப்ப திருநனிப்பள்ளின்றது புன்சை அப்படின்னு இப்ப வழங்குகின்ற அதுக்கு பக்கத்துலதான் இந்த திருச்செம்பொன் பள்ளி இருக்கு. இது பக்கத்துல நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் வணங்கிக்கிட்டே வரார். அதுதான் சொல்றாங்க. திருச்செம்பொன் பள்ளி முதலாக இதோட சேர்ந்து பனிமதிசே சடையாத்தம் பதி பலவும், அதாவது சுவாமி வந்து சடையில பனி, அதாவது இளம் பிறைய வச்சிருக்காரு. அது எப்படி இருக்குன்னா, பனினா குளிர்ச்சி பொருந்திய. எதுக்காக குளிர்ச்சி பொருந்தியன்றது சொல்றாங்கன்னா அருள் தன்மையை குறிப்பதற்காக இல்லையா. அதாவது இளம் பிறையை சூடியிருக்கின்றார், அது குளிர்ச்சி மிகுந்ததாக இருக்கின்றதுன்னா இறைவனுடைய அருள் தன்மையை குறிக்கின்றது, அருள் தன்மையை குறிக்கின்றது இல்லையா. சரணடைந்தாரை காக்கின்ற தன்மையை குறிப்பதுதான் வந்து என்னது, அந்த இளம் பிறையை சூடிய தன்மை. குளிர்ச்சி பொருந்திய அந்த இளம் பிறையை சுவாமி சூடியிருக்கின்ற தடையினுடைய இறைவனுடைய பதி பலவும், வீட்டிற்கின்ற சிவஸ்தலங்கள் பலவும் பணிந்து, திருச்செம்பொன் பள்ளி முதலாக அப்படின்னா இவரு திருத்தலங்கள் பேர் சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் சொல்லல. ஆனா நிறைய சிவஸ்தலங்கள் வழி அடுத்ததெல்லாம் என்ன பண்றாங்க, வணங்கி கொண்டு செல்கின்றார். திருச்செம்பொன் பள்ளி முதல் பனிமதிசே சடையார்த்தம் பதி பலவும் பணிந்து போய் தனி விடை மேல் வருவார்த்தம் திருநின்றியூர் சார்ந்தார். தனினா ஒப்பற்ற விடை மேல். நான் இப்ப சொன்ன திருக்கடவுர் மயானம் ஒவ்வொரு பாடல்லையும் அந்த விடையேறி வருகின்ற பெருமை இருக்கு. விடையோட சிறப்பு என்ன எல்லாருக்கும் நமக்கு தெரியும். சுவாமியோடைய சிவ சின்னம்னாலே இதுதான், திரிசூலமும் ரிஷபமும் தான், இடபமும் தான் இல்லையா. சுவாமியுடைய திருக்கொடியில வந்து இடப வாகனத்தை உடையவர்.
இதோட சிறப்பு என்னன்னா, ஏன் வந்து இடப வாகனத்தை கொண்டிருக்கின்றார்? திரிபுரங்களை எரிக்கும் பொழுது அந்த தேவர்களுடைய அந்த அகந்தையை கண்டு சுவாமி சினமுற்று இருக்கும் பொழுது திருமா இடபமாக தாங்கினார். அது மட்டும் இல்லாம வேதத்தை குறிக்கின்றது, ஞானத்தை குறிக்கின்றது, பற்றற்ற நிலை குறிக்கின்றது. அதனாலதான் வந்து என்ன ஆகும்னா அந்த இடபத்தையே சுவாமி என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு உமையன்னைகிட்ட அந்த இடபத்தோட பெருமையை சுவாமி சொல்றதா சிவமகா புராணத்துல இருக்கின்றது. அத்தகைய பெருமை அது மட்டும் இல்லாம அறத்தின் வடிவம், அது அற வடிவமாக விளங்குகின்றது. அறத்தின் வடிவமாக விளங்குவதால அந்த அறத்தையே வந்து அதை வந்து அந்த அறத்திலே ஊன்றிப்பவர், அதை நிலைநாட்டுபவர், அதுல ஊர்பவர் அப்படின்றதுனாலதான் சுவாமி அந்த ரிஷப வாகனத்தை கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சிவமகாபுராணத்துல பெருமையாக போற்றப்படுகின்றது. அப்படி ஒப்பில்லாத விடை மீது, ஏன்னா வேற யாரும் ரிஷபத்தை வாகனமாக கொண்டிருக்க முடியாது. இந்த மாதிரி வேதத்தையே கொண்டதாக, இன்னும் சொன்னா பிரணவமே அகார உகார மகாரம் சேர்ந்ததுதான் இல்ல பிரணவம் சொல்லுவோம்ல, அந்த மூன்றின் வடிவமாக பிரணவ வடிவமாகவே இடபம் விளங்குகின்றதுன்னு சொல்றாங்க. அவ்வாறு பிரணவமாக, வேதமாக, தர்மமாக, ஞானமாக, பற்றற்ற நிலையை காட்டுகின்ற அந்த ரிஷபத்தின் மீது இறைவன் வருகின்றார். அத்தகைய இறைவனை வீட்டிருக்கின்ற திருநின்றியூர் சார்ந்தார். திருநின்றியூர் அப்படின்ற சிவஸ்தலத்தை அடைகின்றார். இந்த சிவஸ்தலம் நமக்கு தெரியும், லட்சுமிபுரீஸ்வரர் சொல்லிட்டு விளங்குகின்ற அந்த திருத்தலம். அந்த திருநின்றியூர்ல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 150வது பாடல். நின்றியூர் மேயாரை நேயத்தால் புக்கு இறஞ்சி ஒன்றிய அன்பு உள்ளுருக பாடுவார் உடைய அரசு என்றும் உலகு இடர் நீங்க பாடிய 700 அன்று சிறப்பித்து அஞ்சல் திருப்பதிகம் அருள் செய்தார். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாறு எடுத்தீங்கன்னா நிறைய அகச்சான்றுகள் இருக்கும். அப்ப என்னென்ன நிகழ்ந்தது, தன்னுடைய அருள் வாழ்வுல என்ன நடந்தது, அடியார் பெருமக்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தோம் இல்லையா, நம்ம திருநள்ளாற்றுல சொல்லியிருக்காரு, திருவெண்ணை நல்லூர்ல அந்த வழக்குரைத்த நடக்கப்பட்டது, பல ஆவணம் காட்டி ஆளாக கொண்ட தன்மை எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே போல திருவேணி மிழலையில போய் சொல்லுவாரு, ஏன் திருஞான சம்பந்த பெருமானுக்கும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கும் என்ன பண்றீங்க, பாட்டு கேட்கணுன்றதுக்காக இங்கே தங்க வச்சு தினம்தோறும் என்ன பண்ணீங்க, காசை கொடுத்து பாட்டு கேட்டு மகிழ்ந்தீர்கள், நானும் பாடுறேன், எனக்கும் என்ன பண்ணுங்க அருளுங்கள் சொல்வார் இல்லையா, செல்வம் அருளுங்கள் சொல்வார். அது போல நிறைய வந்து அருள் நிகழ்வுகள்லாம் சொல்லுவாங்க. இங்க திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க. நம்மளுடைய தவ குறைவால இப்ப கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு, எத்தனை பாட்டு பாடினாங்க அப்படின்ற ஒரு அருள் குறிப்பா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அங்க திருநின்றியூர் திருப்பதிகத்துல வந்து அருளி செய்திருக்கின்றார். நின்றியூர் மேயாரை நேயத்தால் புக்கு இறஞ்சி, நின்றியூர் மேய இங்க பொருந்தி இருக்கின்ற இறைவனை, திருநின்றியூரில் வீட்டிருக்கின்ற இறைவனை, மாட கோயில் அது, லட்சுமிபுரீஸ்வரர் அப்படின்னு பேரு. அந்த திருத்தலத்தில் வீட்டிருக்கின்ற இறைவனை நேயத்தால், நேயம்னா அன்பு, அன்போடு புக்கு இறஞ்சி, புகுந்து, புக்குனா புகுந்து, இறஞ்சி இறைவனை வணங்கி ஒன்றிய அன்பு உள்ளுருக பாடுவார். ஒன்றிய அன்புனா சிந்தை வந்து ஒன்ற, அதனால அப்பதான் என்ன ஆகும் நமக்குன்னா நம்மளோட பக்தி அன்பு, அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம், அதோடதான் இறைவனை வணங்குவது சிறப்பு. அதுதான் ஒன்றிய அன்பு. வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஒன்றிய உள்ளத்தோடு, அப்ப இன்னும் அன்பு மேலும் மேலும் பெருகும் இல்லையா. அந்த அன்போட உள்ளுருக பாடுவார். உள்ளுருகன்னா எலும்பும் உருகும்படி உள்ளத்தில் எழுகின்ற அன்புதான் உள்ளு உருக்கம் அப்படின்னு சொல்றது இல்லையா. அதுதான் வந்து அந்த அன்புதான் இறைவனுக்கு மிக மிக விருப்பமானது. அத்தகைய அந்த ஒன்றிய அன்பினோடு உள்ளம் உருக்குகின்ற, அவருக்கு மட்டும் இல்ல கேட்பவர்களுடைய உள்ளத்தையும் உருக்குகின்ற அந்த பதிகத்தை பாடுவார். அதுல என்ன வைத்து அருள்கின்றார் பதிகத்துலன்னா, உடைய அரசு, ஆளுடைய அரசுன்னு பேரு திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு. அது ஒவ்வொரு நால்வர் பெருமக்களுக்கும் ஒரு சிறப்பு அடைமொழி இருக்கு. நம்ம வந்து புகழியர் கோன், வன்தொண்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அடியார் பெருமக்கள்ல சொல்லும் போது, இங்க வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஆளுடைய பிள்ளைன்னு பேரு.
இறைவனாலையும் உமையன்னையாலும் ஆளப்பட்டமையால் ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு. பிள்ளையார் தான் ஒரு ஆளுடைய பிள்ளையார்னு பேரு. அதே போல சூளை நோய் தந்து ஆட்கொள்ளப்பட்டதால ஆளுடைய அரசு, இறைவனால் சூளை தந்து ஆட்கொள்ளப்பட்ட அரசுன்னு திருநாவுக்கரசு நாயனாருடைய அருள் திருநாமம் ஆளுடைய அரசு. அதே போல இங்க வந்து ஆளுடைய நம்பி அப்படின்றது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருநாமம். ஆடவர்களுள் சிறந்தவர் நம்பி அப்படின்றது திருநாமம். இப்ப ஆளுடைய அரசு என்றும் உலக இடர் நீங்க பாடிய 7 இல்லையா? அதாவது அவரோட பதிகத்தோட பெருமை பாருங்க. மொத்தமா என்ன ஒரு சிறப்பு பாருங்க. இந்த ஒரு விஷயம் இப்பதான் தோணுது. திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலும் என்ன பண்றாரு, திருக்கடை காப்புல அந்த பதிகத்தோட பயன் இருக்கும் இல்லையா? இந்த பதிகத்தோட பயன் என்ன அப்படின்னு இருக்கும். ஆனா திருநாவுக்கரசு நாயனார் பதிகத்துல இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. ஆனா அந்த எல்லா பதிகத்துக்கும் என்ன பயன் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்திருக்காரு பாருங்க. இப்ப இவரோட வாக்கு தெய்வ வாக்கு தானே, பொய்க்காது இல்லையா? இப்ப திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் பதியங்களை பாடுனா நமக்கு என்ன கிடையாதுன்னா, என்றும் உலகு இடர் நீங்க, என்றும்னா எந்த காலத்தும். அப்ப திருநாவுக்கரசு நாயனாருடைய பதிகத்தை எந்த காலத்துல போற்றி வணங்குனாலும் அவர்களுக்கு என்ன கிடையாது, இடர் கிடையாது, இடர் நீங்கி விடும். பாருங்க எவ்வளவு ஒரு சிறப்பு. மற்ற அடியாருடைய பெருமையை எப்படி போற்றுகின்றார் பாருங்க. அப்ப வந்து இது திருநாவுக்கரசு நாயனாருடைய பதிகங்கள் எல்லாமே ஓதுகின்றவர்களுடைய இடர்களை நீக்க வல்லது அப்படின்னு கருத்து உடைய. என்றும் உலகு, இந்த காலத்தும் உலகோட இடர்கள், இங்க நீங்க எந்த உலகத்துல, அதாவது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், அவங்க இந்த பதிகத்தை பாடினா அவங்க இடர் நீங்கும் அப்படின்னு பாடிய 7 இடர் நீங்குமாறு திருநாவுக்கரசு நாயனார் பாடிய 7 7 700 அப்படின் போது 4900 அத்தனை பாடல்கள். இது வந்து 4900 பாடல்களா 4900 பதிகமா அப்படின்னு ஒரு சிறு மாற்று கருத்து ரெண்டுக்கும் இருக்கு. கோமல் ஐயாவால வந்து ஒரு பெரிய ஆபரேஷன், அதுல இருந்து அவர் மீண்டு வந்திருக்காரு இறைவனுடைய கருணையினால. அதனால அவர் விளக்கி சொல்ல முடியாது. இல்லைன்னா அவங்க ஒரு 1/2 மணி நேரம் இதோட சிறப்பான விளக்கமே கொடுப்பாங்க. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 4900 அத்தனை பாடல்கள் வந்து திருநாவுக்கரசு நாயனார் பாடி இருக்காரு இந்த உலகத்துல இருக்கிறவங்களுடைய இடர் நீங்குவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு திருநன்றியூர் இறைவனை போற்றும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த பதிகத்தில் இந்த செய்தியை, அருட்செய்தியை வைத்து அருளுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அன்று சிறப்பித்து அஞ்சல் திருப்பதிகம் அருள் செய்தார். இப்படி திருநாவுக்கரசு நாயனார் பாடி இருக்கார் சொல்லிட்டு, அஞ்சல்னா சிறந்த சொல், நன்மை தருகின்ற அந்த சொல், அரிய சொற்கள், அருமையான சொற்களால் ஆன அந்த திருப்பதிகத்தினை திருநன்றியூர் இறைவன் மீது போற்றி பாடி அருள் செய்திருக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 151வது பாடல். அப்பதியில் அன்பருடன் அமர்ந்து அகழ்வார் அகலிடத்தில் செப்பரிய புகழ் நீடூர் பணியாது செல்பொழுதில் ஒப்பரிய உணர்வினால் நினைந்தருளி தொழல் உருவார் மெய்ப்பொருள் வன்தமிழ் மாலை விளம்பியே மீண்டு அணைந்தார். அதாவது திருநின்றியூர் வணங்கி அடுத்த திருநீடூர் வருகின்றார். அப்பதின்றது இங்க வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநின்றியூர். அந்த திருநின்றியூர்ல அன்பர்களுடனே அமர்ந்து விரும்பி அங்கே வீற்றிருந்து வணங்கி கொண்டு அதற்கப்புறம் அகழ்வார்னா செல்கின்றார், கோயிலை விட்டு போறாரு. அகலிடத்தில், அகன்ற இடம்னா இந்த பூமி, இந்த பூமியில அடுத்தது இந்த பூ உலகத்துல செப்பரிய, இப்ப இந்த உலகத்திலேயே வந்து ஒரு சில இடங்கள் தான் மிக்க புகழ் கொண்டது. அது போல அதோட புகழ் இவ்வளவுதான்னு சொல்வதற்கு முடியாத, அரியன என்ன அர்த்தம், சொல்லி முடிக்க முடியாத, சொல்லுக்கும் அப்பாற்பட்ட பெருமைகளுக்குரிய புகழ் மிக்க நீடூர் திருத்தலம். எப்படி வந்து நீடூர்னால செல்வ நீடூர் அப்படின்ற ஞாபகம் தான் வரும். திருவாரூர் எப்படி வந்து செல்வ திருவாரூரோ அதே போல நீடூரும் மிக சிறந்த அருள் செல்வத்தை தருகின்ற நீடூர் பெருமான் அங்க வீற்றிருக்கின்றார். அத்தகைய செப்பரிய, சொல்லுதற்கு அரிய, அளவிட முடியாத பெருமைகளை உடைய புகழினை உடைய நீடூர் பணியாது செல்லும் பொழுது, இல்லையா, அவர் வந்து திருத்தலத்தை பணியாம அதை தாண்டி போகும் பொழுது ஒப்பரிய உணர்வினால், அதாவது என்ன உணர்வுனா மெய் உணர்வு, சிவபெருமானை மறவாத
உணர்வு உள்ளுக்குள்ள இருக்கும். அது உணர்த்தும் இல்லையா நமக்கு. இப்போ அந்த திருநீடூரை தாண்டி போறாரு. போகும்போது அவருக்கு என்ன ஆகுது, இறைவன் திருவருளினால் உள்ளுணர்வு, இந்த சிவஸ்தலம் இருக்கு, நம்ம பார்க்காம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு பணியாது செல்பொழுதில் ஒப்பரிய உணர்வினால், ஒப்பில்லாத மெய் உணர்வானது இறைவன் தனக்கு ஊட்ட நினைந்தருளி, இங்க திருத்தலம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைந்தருளி தொழல் உருவார், தொழுகின்றார். மெய்ப்பொருள் வன் தமிழ் மாலை, மெய்ப்பொருளாகிய சிவபெருமான். ஏன்னா மெய்ப்பொருள்னா சத்து பொருள்னு அர்த்தம். சத்து பொருள்னா 3 காலத்திலும் அழியாதது, அதாவது 3 காலத்திலும் உள்ளது, காலத்தை தாண்டி இருப்பது, அழியாதது, இதுதான் சத்து பொருள். சத்து பொருளை கொண்டதால அது சத்து பொருளை மெய்ப்பொருள் சொல்றோம். இந்த மெய்ப்பொருளை கொண்டதாக விளங்குகின்ற அந்த பதிகம், இந்த மெய்ப்பொருளையே என்ன பண்றாரு, வன் தமிழ், வளமை பொருந்திய தமிழ் மொழியில அந்த மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை பாடி அந்த மாலையை என்ன பண்றார், சுவாமிக்கு சாத்துகின்றார். தமிழ் மாலை விளம்பியே மீண்டு அணைந்தார். அதாவது என்னன்னா, பாடிக்கிட்டே வராரு, சுவாமியை மறந்துட்டு மறக்கலாமா மறக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்படின்ட்டு அந்த திருப்பதிகத்தை பாடிக்கொண்டே வருகின்றார். அப்படின்னா அந்த ஈடுரை பணியாமல் செல்லும் பொழுது இறைவனோட திருவருளினால் அந்த உள்ளுணர்வு இவர் உணர்த்த, இவர் என்ன பண்றாரு, மெய்ப்பொருளாகிய சத்து பொருளாகிய சிவபெருமானை அதாவது வளப்பம் மிகுந்த வளமை பொருந்திய தமிழ் மொழியிலே பதிகமாக பாடி விளம்பியேனா சொல்லிக்கொண்டே மீண்டு அணைந்தார். மீண்டுனா போயிட்டார், திருப்பி என்ன பண்றாரு, மீண்டு அணைந்தார். என்னன்னா மடலாரும் புனல் நீடூர், ஒரு பாடல் மட்டும் பார்த்துருவோம். மடலாரும் புனல் நீடூர் மறுவினர்த்தால் வணங்காது விடலாமே எனும் கருத்தா எனும் காதல் விருப்புறும் அத்திருப்பதிகம் அடலார் சூழ படையார் தமை பாடி அடிவணங்கி உடலாரும் மயிர்குலகம் மிக பணிந்து அங்கு உரைகின்றார். கோயிலுக்கு பாடல, இப்ப அந்த அவர் நினைப்பு வந்த உடனே பாடிட்டே போறாரு. இங்கு எப்ப சுவாமியோட நினைப்பு வந்துருச்சோ, அந்த உள்ளுணர்வு உணர்த்துச்சோ, மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கொண்டே வருகின்றார். அந்த பாடல் ஒவ்வொரு பாடல்லையும் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, பரமனை பணியா விடலாமே, புனிதனை பணியா விடலாமே, விரும்பினாம் பணியா விடலாமே. அதாவது இறைவனை வணங்காமல் செல்ல முடியுமா, முடியாது. ஏன்னா அத்தகைய பேரருளாளன், பேரன்புடையவன், பெரும் கருணை உடையவன், இறைவனை வணங்காம போகக்கூடாதே அப்படின்னு பாடிக்கிட்டே என்ன பண்றாரு, வராரு. ஒரே ஒரு பாடல், ஊர்வதோர் விடை ஒன்றுடையானை. முதல்ல அந்த விடை வருது பாருங்க, ஒப்பில்லாத அந்த தனி விடையின் மீது வருபவனை, ஒன் முதல் தனி கண் முதலான. இது யாருக்கும் பொருத்தமாவது, சுவாமிக்கு மட்டும்தான் இல்லையா. நெற்றியில் கண்ணுடையானை, ஆரதா கரைமிடற்றானை, கரையினை நஞ்சு உண்டதால கரை கண்ட இறைவன், கருதலார் புறமூன்று எரித்தானை, இறைவனை கருதாதவர்கள் அந்த சிவபூஜையை விட்ட அந்த முப்புறங்களையும் எரித்தானை. அந்த நீடூரோட வயல் சொல்றான். ஏன்னா செல்வ நீடூர் சொன்னாலும் வளமை பொருந்தியதாக இருக்கும். இந்த நீர்ல அந்த நீர்நிலைகள்லாம் வாழை மீன்கள், வரால் மீன்களும் குதிச்சு விளையாடுறான். அத்தகைய நிறைந்த புனல் நிறைந்திருக்கின்ற செல்வ நீடூர், அந்த செல்வ நீடூர்ல இறைவன் இருக்கின்றான். பாருளார் படவித்தொழ நின்ற பரமனை, உலகத்தில் இருக்கிற எல்லோரோடும் தொழப்படுகின்ற இறைவனை பணியா விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய புகழினை பாடிக்கொண்டே வருகின்றார் சொல்லிட்டு இந்த 152ஆம் பாட்டோட முடிச்சிருவோம். இவ்வாறு மடலாரும் புனல் நீடூர், அதாவது நிறைய நீர்நிலை இருக்காங்க. அதுல அந்த மடலாரும்னா, அந்த நம்ம மலர்னால என்ன சொல்லுவோம், ஒரு பூனாலே இதழ்கள் இருக்கும், இதழ்கள்லாம் சேர்ந்துதான் பூ. அப்ப அந்த இதழ்கள் நிறைந்து அந்த பூக்கள்லாம் நிறைய மலர்ந்து இருக்கின்ற அந்த நீர்நிலைகள் கொண்ட அந்த நீரூர்ல மறுவினார் பொருந்தி இருக்கின்ற சிவபெருமானுடைய தாள் வணங்காது, திருவடியை வணங்காது விடலாமே, போக முடியுமா என்னும் காதல் விருப்புறும் அத்திருப்பதிகம். அப்ப விருப்பத்தினால எழுந்த காதல், அதோடு என்ன பண்றாரு, இந்த பதிகத்தை பாடி, திருப்பதிகத்தை பாடி அடலார் சூழ படையார் தமை பாடி. எப்படிப்பட்ட இறைவன், அதுதான் அந்த வெற்றி பொருந்திய வீரம் கொண்ட அந்த சூழத்தினை உடைய சிவபெருமான், அந்த சூழ படையினை உடைய இறைவன் தமை பாடி, சூழத்தினை கையில் ஏந்திய சிவபெருமானை பாடி அடி வணங்கி, திருவடியை வணங்கி உடலாரும் மைப்புலகம்
மயிர் புலகம் மிக பணிந்து அங்கு உரைகின்றார். உடல் முழுவதும் ஆறுனா உடல் முழுவதும் அப்படியே வந்து அது மயிர் கூச்செறின்னு சொல்லுவல, புலகாங்கிதம் அடைஞ்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல வந்து அன்பினால இப்படி சுவாமி நமக்கு நிலை போட்டிருக்காரு. அப்படின்னு ஒரு பொருளாக கொண்டு வணங்காம போகக்கூடாதுன்ட்டு நினைப்பித்து வணங்க வைக்கின்றாருன்னு சொல்லிட்டு உடம்பு முழுவதும் அப்படியே புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது போல அந்த மயிர் கூச்சம் செறிந்து மிக பணிந்து அங்கு உரைகின்றார். அந்த பதிகத்தை பாடிக்கொண்டே வந்து அந்த வெற்றி உடைய வீரமுடைய சூழ படையினை ஏந்திய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற செல்வ நீடூர்ல அந்த இறைவனை போற்றி வணங்கி அங்கு உரைகின்றார், அங்க தங்கி இருக்கின்றார் அப்படின்றதோட அந்த பதிகத்தோடு நிறுத்தி இன்னும் பல சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் வந்து இறைவனை வணங்கி கொண்டு செல்கின்றார். அங்க திருக்குறுகாவூரில் இறைவன் வந்து இவருக்கு ஒப்பில்லாத ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி அருள் செய்கின்றார். அதை என்னன்றத அடுத்த வாரம் இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மிக அருமைமா, எப்பொழுதுமே அருமைதான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பாடலுமே சிறப்பான ஒரு கருத்து சொல்லிதான் கொண்டு வரீங்க. அந்த வகையில இந்த பாடல் ரொம்ப எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. 144 பாடல்ல நம்பியார் எப்படிலாம் இறைவனை வணங்குறாரு அப்படின்றத நமக்கு சொல்ற மாதிரிதான், அடியார் பெருமக்கள் சொல்ற மாதிரிதான். எப்படிலாம் வணங்கணும், கையை தூக்கின கையே கீழே இறக்க மாட்டாராம். அந்த மாதிரி இடம்புற விழுந்து வணங்கி கைகளை உச்சி மேல குவித்து கொண்டுதான் வருவாராம். அந்த மாதிரி கோயிலா நம்ம எப்படி முதல்ல பொண்ணம் என்ன சாமியை பார்த்துட்டு தான் அப்புறம் கோயில் வள வரும், அப்படி வரக்கூடாது. அதுல ஒவ்வொரு நாயன்மகள் சொல்ற கருத்து தான் நம்ம உணர்ந்து வழிபாடு பண்ணணும். அந்த மாதிரி அவர் வந்து கோயில முதல்ல வனம் வரார் வந்து, அதுக்கப்புறம் வந்து என்ன உள்ள இருக்கிற முழுசாங்க போய் அந்த பெருமானை வணங்குறாரு இல்லையா. அந்த மாதிரி அழகா தாமரை அந்த திருநள்ளாற்றீரனை பத்தி அழகா எடுத்து சொன்னாங்க அம்மா. தாமரை போன்ற அவருடைய திருவடி இருக்கான் அப்பா. அப்ப அந்த நிலத்துல விழுந்து வணங்கினாருன்னு சொல்லி அழகா எடுத்து அந்த பாடலுடைய சிறப்பு எடுத்து அம்மா கொடுத்தாங்க. அடுத்த பாடம் 145. அப்புறம் அந்த கோயில வந்து இறைவனை பண்ணிட்டு அடுத்ததுவாக திருக்கடவுர் போறாரு. திருக்கடவுர்ல அது இப்ப சொல்றது பார்த்தா இப்ப அந்த மாதிரிலாம் இருந்ததா ஒரு காலத்துல அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா சிவாய நம்மம்மா சிவாயன் அந்த கோயிலுடைய மாளிகைலாம் அப்படியே மேகத்தோட தொட்டுன்னு இருந்ததுன்னு அம்மா சொன்னாங்க இல்லையா. அந்த அளவுக்கு இப்ப இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு. ஆனா அந்த அளவுக்கு அழகா இந்த பெருமானுடைய அந்த அந்த கோயில வந்து திருமயானம் அந்த கோயிலெல்லாம் வணங்கி நிறைய பதிகம் பாடியிருக்காரு. இசையோடைய பதிகம்லாம் பாடி அந்த மறுவார் கொன்றை அந்த பதிகத்தெல்லாம் பாடி ரொம்ப சிறப்பா அந்த தலத்தை வணங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுர் வீரட்டணத்துக்கு வந்து முதல்ல மயானம் தான் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருக்கடவுர் வர்றாரு. அங்க வந்து அட்டவிருட்டு தலங்களோட சிறப்பான தலம் இல்லையா. அந்த தலத்துல போய் பெருமானை வணங்கி அங்க ஒரு பதிகமெல்லாம் பாடி அப்பா அங்க வந்து அந்த ஆர்வத்துடனே அந்த வடம்புறத்துல போய் அந்த ஆர்வத்தோட போய் சேர்ந்தாருன்னா அடுத்த திருக்கோயிலுக்கு போய் சேர்றாருன்னு சொல்லி அழகா அந்த திருத்தலத்தை பத்தி அழகா அந்த வீரத்தை எல்லாம் எடுத்து சொல்றாங்க அம்மா. அந்த ஈயமன் வந்து போரிட்டது கொண்டது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்த பாடல் வந்து அடுத்த தளத்துக்கு சாய்க்காட்டுடைய பெருமானை பத்தி சொல்ல வேணும், அவ்வளவு அழகு. அம்மா சொன்னதுமே அந்த பதியத்தினுடைய சிறப்பு எல்லாமே எடுத்து சொல்லிட்டாங்க. விட்டா அந்த பதியத்தை ஃபுல்லா விளக்கம் கொடுப்பாங்க. நம்ம இப்ப நேரம் கருதி, ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே அப்பர் அருணகிரி மன்றத்துல 7ஆம் திருமுறை ஒவ்வொரு பதியத்தையும் விளக்கம் எடுத்து கொடுத்துருக்காங்க. வேணா அதுல போய் நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பதியத்திலே விளக்கம் கொடுத்துருக்காங்கன்றதுனால தான் நான் ஐயாட்ட சொல்லி அம்மா ரொம்ப நாட்கள் ஆகிட்டே இருக்குதுமா, நம்ம வந்து 400 பாடலுக்கு மேல அந்த 400 பாடலும் முடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிதான் அம்மா வந்து அப்போ 118 121 தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அடியன்னு சொல்லும்போது அப்ப வந்து நமக்கு வந்து திசை மாறி போகுது, பதியத்தை சிந்திக்கிறோம். இல்ல அந்த பெரிய புராணத்துல ஒட்டி இருக்க அந்த பாடல் போக்குல நம்ம பெரிய பாடல் நிகழ்ச்சி வந்து தொடர்பு விட்டு போகுதுன்றதுனாலதான் அவர் அடியன்ட்டு நம்ம பெரிய புராணம் தொடர்ச்சியா போகணுமா, அப்பதான் நம்ம ஒழுங்கா அந்த இது புரியும் நமக்கு. அவர் அடுத்தடுத்து எந்த தளத்துக்கு போறாரு நான் சொன்னேன், ஏதோ ஒரு நல்ல சிறப்பான ஒரு பதியத்தை எடுத்து சொல்லுங்கம்மா தான் சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த பதியத்தினுடைய சிறப்பு வந்து சாய்க்காட்டுடைய பதிகம்.
அதுக்கப்புறம் அங்க ஒரு அந்த வலம்புறத்துல வந்து பாடி ஒரு திருப்பதிகம்லாம் ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க அம்மா சொல்லப்போ எனக்கு ஒரு சிறப்பு. எப்படிலாம் கடல் சாய்க்காட்டுல எப்படிலாம் கடல் நம்ம நாயன்மாருடைய சிறப்பையும் சொல்லி கடல் எப்படி வணங்குதுன்றத அழகா சொன்னாங்க. கடல் நீர் வந்து அப்படியே பூ போல வந்துதான் அது வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த நுரை அந்த நுரை வந்து தூபம் மாதிரி இருந்தான். வெண்மையான நுரை தூபம் மாதிரி வந்துதான். அந்த கடையில இந்த அந்த மணி வந்து முத்துக்கள்ல மணியெல்லாம் வந்து ஒதுங்கிறது தீபம் மாதிரி இருந்துதான். அப்புறம் அங்க சங்கு ஓசை மாதிரி நாதம் அந்த மாதிரி அந்த கடல் கூட வணங்குதுன்றது அந்த தத்துவத்தை என்ன அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த சாய்க்காட்டுல இருக்கிற பெருமான கடல் கூட வணங்குதுன்றத ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பதிகத்தை வந்து மேலே அந்த திருவெண்காடுலாம் வணங்கி அப்புறம் திருநடிப்பள்ளியை அடையிறாரு. அப்புறம் நிறைய அந்த படங்கள் இந்த திருவெண்காட்டு பதிகத்தெல்லாம் பாடி அவர் சாய்க்காட்டுல பாடிய பதிகம் தான் நமக்கு கிடைக்காது போயிடுச்சு. இருந்தாலும் இந்த பதிகத்துல இருக்கிற விளக்கம்லாம் எடுத்து திருவெண்காட்டுல அந்த படங்கள் நாம் அந்த பதிகம்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. முக்கியமா அடுத்ததாக நமக்கு எனக்கு புரிஞ்சது அந்த திருநின்றியூர்ல பெருமான் சொல்ல மெய்ப்பொருள்னா சத்து பொருள். அந்த சத்து பொருளை பெருமானுக்கு வந்து என்ன பண்றாருன்னா நம்ம சுந்தரமுடி அமுதர் அகச்சான்று நிறைய சொல்வாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆளுடைய பிள்ளையார் நமக்கு திருஞான சம்பந்தருக்கு வந்து ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசு திருநாவுக்கரசருக்கும் ஆளுடைய நம்பி என்ற ஒவ்வொரு அடைமொழியாக அழகா எடுத்து விளக்கம் நமக்கு கொடுத்தாங்க. ஆமா, திருநாவுக்கரசரோட பெருமானுடைய பதியத்தை ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. இடநீங்கும் பதியம் எல்லாமே அதாவது 4090 பாடல் இருக்கு. அத்தனை பாடல கூட அவனது 700 பதிகங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளக்கம் சொல்லக்குள்ள அந்த 4000 பாடல் அத்தனை பாடல்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்கு? வினை நீக்கும் பதிகமா இடம் நீங்க பதிகம் வினையில இடம் நீங்க பதிகத்தை திருநாவுக்கரசர் பாடுதான் அந்த தளத்துல இருந்த பாடல்ல இருக்குன்றது ஆணித்தரமா எடுத்து நமக்கு விளக்கம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு. அப்புறம் அடுத்ததாக திருநீடூர் சென்று அந்த மெய் உணர்வால அந்த தொடுவதை வந்து நம்பியூரார் வந்து அழகா எடுத்து தமிழ் மாலை பதியம் பாடினாருன்ட்டு இந்த விளக்கத்தோடு அம்மா வந்து இந்த பாடலை முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். இந்த மெய்ப்பொருளை பத்தி அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து சத்துப்பொருள் பெருமான் யாரு சத்துப்பொருள் இல்லையா? அதனால அந்த பெருமானை நினைச்சு அன்பினால வழிபாடு பண்ணாங்களாம். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பினால வழிபாடு உருகி நம்ம வழிபாடு செய்யணும்ன்ற இது நம்ம வந்து மேலோட்டமா கேட்காம உண்மையில நாமளும் அது உணர்ந்து ஒவ்வொரு திருத்தரம் செல்லக்குள்ள நாமளும் அந்த அன்பால உருகி கண்ணீர் மல்கி நம்ம ஒவ்வொரு திருப்பதியத்தையும் எடுத்து படிக்கணுன்றத நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன படிக்கத்தை நம்ம துன்பம்லாம் நீங்கு நமக்கு இன்பமே என்ன ஆளுன்ற மாதிரி அம்மா அந்த ஒவ்வொரு திருப்பதியத்தையும் எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. இந்த நன்னாள்ல அவங்களை வாழ்த்தி வணங்கி கோடான கோடி நன்றிகள் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு தளத்தையும் நமக்கு அழிச்சுன்னே போயிட்டாங்க. இல்லைன்னா நம்ம சாய்க்காடு பெருமானை நடிச்சு பார்த்துருப்போமா, திருக்கடவுர் பெருமானை நடிச்சு பார்த்துருப்போம், திருமயானம் போயிருப்போமா, அப்படியே அந்த கண் முன்னால அடியன் போயிருக்கிறதுனாலே என்னவோ தெரியல அம்மா சொல்ல அந்த தளத்தெல்லாம் அப்படி கண் முன்னால தோட்டுது. அங்க தட்சிணாமூர்த்தி என்ன அழகா இருப்பார், காட்சி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். திருகோணமலை திருக்கேஸ்வரம் போயிட்டு வாங்கலேன், போயிட்டு வந்து அந்த தளத்தினுடைய சிறப்பெல்லாம் பாருங்க. அந்த கோயிலுடைய சிறையில இன்னைக்குதான் அப்படியே தங்க மாதிரி அப்படி இன்னைக்குதான் புதுசா வாங்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி இப்ப அனுப்புவேன். ஒவ்வொரு வாட்டி யாரு அந்த ஒவ்வொரு சிறப்பெல்லாம் சொல்லி அனுப்புவேன். அந்த மாதிரி அவங்க எல்லாம் போயிட்டு வந்து சொல்லுவாங்க, ஆமாம்மா உண்மையிலே அஜானு பகவா இருக்காருமா சோமஸ்கந்த மூர்த்தி பார்க்கக்குள்ளே கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு அதெல்லாம் அப்படி இருக்கு. அங்க வந்து இலங்கையில மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட சிற்பம்லாம் இன்னைக்கு புதுசா இன்னைக்கு காலையில வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தளத்துல இங்க ஒரு தளம் இல்லைன்னா நம்ம கோயிலெல்லாம் பார்க்கல எனக்கு கண்ணீர் வடியும் தான். அப்படியே வந்து சிலையெல்லாம் அப்படியே அழுக்கு படிஞ்சு அப்படியே தூய்மை இல்லாம இருக்கும். அங்க ஒவ்வொரு சிலையும் அப்படி பார்த்தா பல இதுக்கே அங்க வந்து என்ன சொல்றது புளிய மரம்லாம் அங்க கிடையாது, ரொம்ப அதிகமா கிடையாது. இங்க இருந்தா போகுது எல்லா பொருளும். அவ்வளவு அழகா அங்க தூய்மையா வச்சு அந்த கோயில் வந்து சுத்தமா பராமரிக்கிறாங்க. அதுல பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப அப்படியே என்ன சொல்றது அவ்வளவு ஒரு ஆனந்தமா அந்த சிலையில பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு தூய்மையா அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த நம்ம வந்து அன்னைக்கு அபிஷேகம்னா அன்னைக்கு மட்டும் தான் அந்த சாமியை சுத்தப்படுத்தி மேனி திருமேனி படிச்சுன்னு இருக்கணுமா. அங்க அப்படி இல்லை, எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பப்ப சாமியோட திருமேனி எல்லாம் சுத்தம் பண்ணி அப்படியே தங்கம் போல ஜொலிக்க வச்சிருப்பாங்க. அந்த கோயிலுடைய அந்த விளக்காகட்டும் அந்த தாம்பாளத்தட்டாகட்டும் மணியாகட்டும் ஒன்றும் அப்படியே அருமையான காட்சி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க போகலாம் நல்லபடியே அதெல்லாம் கவனிக்க. அந்த மாதிரி அம்மா வந்து சொல்ல அந்த ஒவ்வொரு தளமும் நம்ம அப்படியே போன மாதிரி எனக்கு அப்படி ஒரு எண்ணம்.
திருமையா நம்ம திருநள்ளாறு. அப்ப நம்மலாம் போய் திருநள்ளாறு போனா என்னங்க, அந்த சாமி தான் சனீஸ்வரன் போய் எல்லாம் நிறைய பேர் வணங்குறாங்க. அப்படியே கண்ணீர் வடி எனக்கு போக்குல பார்க்கக்குள்ள. அம்மா வந்து அந்த தலத்தை எப்படி போய் வணங்கணும், பெருமாள்னா எப்படி போனாரு. உடனே நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிங்க நம்ம கண் முன்னாலே அவரு கூட நாமளும் அப்படியே பயணம் பண்ண மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே இது ஒரு ஆனந்தமா இருக்கிறது. ஒரு மாதிரி கேட்கறதுக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சிறப்பா. இன்னைக்கு காலையில வந்து நம்ம வந்து மாணிக்கவாசக பெருமான் வந்து திருவம்பை நிகழ்ச்சி மாட வீதி சுத்தி வராது எங்க நம்ம திருத்தலத்துல. அப்ப வந்து என்ன பண்ணணும், அந்த சாமியோட அடியார் பக்கம் போக்குல இப்படிதானே ஒரு காலத்துல போயிருப்பாங்க. அவர் ஒவ்வொரு தளமா போய் போய் வணங்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு அடி நம்ம கண்ணீர் அப்படி என்ன சொல்றதே தெரியல எனக்கு. சிவசிவா அந்த மாதிரி உணர்ந்த இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவ்வளோ அழகா இருந்தது. அம்மா சொல்லக்குள்ள சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிமா, சிறப்பான பின்னூட்டம். மிக்க நன்றி, உணர்ந்து அருளை செய்வீர்கள். நன்றிமா. திருவள்ளுவர் என்ன வந்தது இப்ப அது மாதிரி நம்ம சுந்தரமன் இன்னைக்கு வந்து மாணிக்கவாசக பெருமாளோட நம்ம வளம் வந்த மாதிரி நம்ம அம்மா இன்னைக்கு வந்து நம்பியாரோட அவர் கூடயே நம்ம வளமா வந்து இத்திரை திருத்தரத்தை நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பெருமானம் உணர்ந்து வழிபாடு பண்ணியிருக்கோம். அந்த திருப்பதிக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு கிடைக்கலன்னா கூட அத அவங்க சொல்லிக்கிற அந்த கருத்து நம்மளுக்கு கொண்டு மனசுல கொண்டு போய் அப்படியே என்ன சொல்ல தொட்டுன்னு தான் சொல்லலாம். அம்மாவுக்கு நன்றிகள். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இதுக்கே நான் மேலோட்டமா தான் சொல்லிட்டு இருக்கேன். முழுசா ஒவ்வொரு பாடலுக்கும் சொன்னோம்னா நாழி ஆயிடணும், மற்ற அடியார் வாய்ப்பு இல்லாம போயிடுமேன்றதுனால சொல்லல. சிவசிவா வான்மிகில் வளாது பெய்க மடிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க பெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருநாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு வாய்ப்புண்டு.